இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த சந்தேகங்கள் அந்த கேள்விகள் களையப்படுகிற போது இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நல்லுறவோடு நாம் பயணிக்க முடியும். ஒரு 12-1 மணி ஆகி நான் கோல் பண்ணுற டைமில் அவருக்கு ஆன்சர் இல்லை. ஒரு 3-4 மணி இப்போ கோல் பண்ணி ஒரு சோரி ராஜு நான் தூக்கத்தில் இருந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நோன்பு பிடிச்சிக்கிட்டு காலையில் அதிகாலை தொழுகைக்கு பிறகு தூங்கினாங்கன்னா அவங்க தூக்கத்திலேயே வெகு நேரம் கழிஞ்சிருது. இந்த நோம்பினால பலன் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. தூக்கத்தை இறைவன் தந்திருப்பதாக அந்த தூக்கத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் இறைவன் எங்களுக்கு சொல்லுகிற உபதேசமே என்னன்னா, தூக்கம் என்பது நிம்மதிக்குரியது, அமைதிக்குரியது. உங்களுடைய பொதுமறையான திருக்குர்ஆன் என்றது எழுதப்பட்டதா இல்லை இறைவனால் அருளப்பட்டதான்றது கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டது. ஏன் 23 ஆண்டுகள் எடுத்தது என்று சொன்னால், சந்தர்ப்பத்திற்கு தேவைக்கு ஏற்றாற்போல் தான் இறைவன் அந்த வழிகாட்டியை நமக்கு தந்திருக்கிறான். அந்த குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த செய்திகளை படிக்கும் போதே நமக்கு அது தெரிய வரும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதனால இறைவன் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறான். இந்த அரபு நாடுகளில் பெரும்பாலான இடங்களில் யுத்தங்கள் நடைபெறுறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவின அந்த ஒரு சமூகத்தினரால தான் நடைபெறதா நான் பார்க்க. இது ஒரு அதிகார போட்டி. அதிகார போட்டி என்பதை தாண்டி அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வளம் என்பது என்றைக்கும் தேவை. மாற்று எரிபொருள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. வந்தாலும் எண்ணெய் வளத்துடைய குறைபாடு இருக்குதா நமக்கு? இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கத்தார் பெட்ரோல் எடுக்கிறத கற்பனையும் பண்ணலை. இன்னும் இப்போ கத்தாரில் பெட்ரோல் எடுக்க மாட்டாங்க, கேஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. இன்னும் பெட்ரோல் எடுக்கிறத நினச்சி கூட பார்க்கல, முழுக்க கேஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பெட்ரோல் எடுக்க நினைச்சானா அப்போ எப்படி இருக்கும்? பாலஸ்தீனத்தை காசாவிலேருந்து எல்லாரையும் வெளியேற்றி ஜோர்தானுக்கு இல்லாட்டி எகிப்துக்கு அனுப்புங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். இப்போ அதை விட்ரா பண்ணிக்கிட்டாரு. முடியாது, அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டார். ஏன் வாபஸ் வாங்கினார்னா அரபு லீக் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒத்துக்கிற முடியாது. பெண் பிள்ளைகள் பொதுவாக முஸ்லீம் பெண் பிள்ளைகள் சில அதில் அவங்களோட சமய ஒழுக்க இதிலிருந்து கொஞ்சம் விடுபட்ட சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த போட்டு வர பருதா கூட மொத்தம் முடிக்கணும்ன்றது இப்போ அவங்க விரும்புகிறாங்கல்ல. இந்த மார்க்கத்தில் லா இக்ராஹ ஃபித்தீன், குர்ஆன்ல அரபு வாசகத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ஒருத்தர் ஒரு முஸ்லீம், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் ஹிந்துவாக மாறப்போறேன்னு. இறைவனுக்கு ஏதாவது குறையா? இறைவன் நீ இப்படி இருந்தால் உனக்கு சொர்க்கத்தை தருவேங்கிறாரு. நீ போக நினைச்சா போ, மறுமையில் உன்னை பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். யாரும் மார்க்கத்தை திணிக்க முடியாது. ஆனால் இந்த ஆடையினால நலவா கெடுதியாங்கிறத நம்ம லாஜிக்கலி பார்த்தோம்னா, ஒரு நடிகையாக இருக்கிறாங்க, அரசியலுக்குள்ள வர்றாங்க, வரும்போது ஆடை அவங்க மாற்றிக்கிறாங்க. ஏன் மாற்றுறாங்கன்னா நடிப்புக்கு இது உகந்ததுன்னு நினைக்கிறாங்க, யதார்த்தத்துக்கு இது நல்லதில்லை. அப்ப யதார்த்தத்துக்கு மாத்துவோம்னு மாத்துறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ யதார்த்தமா இருந்துட்டு போயிரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனையோடு இன்றைக்கு இந்த அரச அலுவலகத்திலே நடைபெறக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சியோடு, நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியோடு எங்களுடைய நாங்கள் ஏற்றுக்கொண்டு வழிநடக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான சில தெளிவூட்டல்களையும், இதே நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே அது தொடர்பாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் தான் இந்த நிகழ்வை நாம் அமைத்திருக்கிறோம். முதன்மையாக நாங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான அடிப்படை காரணத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அது எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், பொதுவாக இந்த உலகத்தில் பிறக்கிற நாம் அத்தனை பேருமே பிறக்கிற போது எந்த மதத்தில் எந்த மார்க்கத்தில் பிறக்க வேண்டும் என்று நாம முடிவெடுத்து கொண்டு பிறப்பதில்லை. நான் ஒரு இஸ்லாமிய தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு இந்து சகோதரருக்கும் ஒரு சகோதரிக்கும் பிறந்திருக்க கூடியவர்களாக இருப்பீர்கள். ஒரு கிறித்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பீர்கள். ஒவ்வொருவரும் நாம் பிறப்பதை தீர்மானிப்பது நாம் அல்ல, இறைவன் தீர்மானிக்கிறான் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் பிறந்து வாழ்ந்து பயணித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய பயணத்திலே நாம் அத்தனை பேரும், நான் பின்பற்றுகிற மதம் மார்க்கம் எதை சொல்லுகிறது, நீங்கள் பின்பற்றுகிற மதம் கொள்கை எதை சொல்லுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுகிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்குள் எந்த விதமான சங்கடங்களும் மனக்கசப்புகளும் வெறுப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னா, பொதுவாக நம்முடைய லைஃபையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்து விட்டோம் என்பதற்காக தாயார் சொல்லுகிற அரசியல் சித்தாந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் ஒரு அரசியல் கொள்கையில் இருப்பார்கள், நாம் ஒரு அரசியல் கொள்கையில் இருப்போம்.
தகப்பனார் ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருப்பார், நாம் வேறொரு கட்சியை சேர்ந்தவராக இருப்போம். காரணம் என்னன்னா, நம்ம சிந்திச்சு பார்த்து அது அவருக்கு தெளிவாக தெரிகிறது, இது எனக்கு சரியாக தெரிகிறது என்கிற முடிவை நாம் பிரித்தறிந்து எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் மதம், கொள்கை, மார்க்கம் என்று வருகிற போது எங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதில் மட்டும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், காலாகாலமாக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் என்கிற ஒரு முடிவுக்குள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் அதனால தான் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ஒவ்வொரு சகோதரர்கள்ட்டையும் போய் எங்கள் தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இஸ்லாம் தொடர்பான விவகாரங்களை நீங்கள் கேட்குற போது கண்டிப்பாக இது இப்படி இருக்குமோ என்கிற ஒரு மூடலான ஒரு போங்கு நமக்குள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த அடிப்படையில் எப்படி ஒரு அரசியல் கொள்கையை நாம் மாற்றுக் கொள்கையாக கூட தேர்வு செய்கிறோமோ, அதுபோன்று எந்த ஒரு கொள்கையையும் தேர்வு செய்கிற தேர்வு சுதந்திரம் அனைவருக்கும் இருக்க வேண்டும், அதான டெமோக்ரஸியும் கூட என்பதை பிரச்சாரம் செய்வது முதன்மை நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவதாக, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் உலகம் பூராகவும் இன்றைக்கு அதிகமாக விமர்சனத்திற்கும் கேள்விக்கும் உட்படுத்தப்படக்கூடிய ஒரு மதம், கொள்கை, மார்க்கமாக இருக்கும்னா அது இஸ்லாமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அதற்கான காரணமும் இருக்கிறது. என்ன காரணம்னா, எங்களுடைய கொள்கை எல்லா கொள்கைகளையும் விட நீங்கள் பார்க்கும்போது ஒரு தனித்து தெரிவதை போன்று தெரிகிற விதமாக இருக்கும். அதே போன்று எங்களுடைய பெண்களை நீங்கள் எடுத்துக்கிட்டால், உங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய சகோதரிகள் கூட ஆடை முறை வித்தியாசமாக இருக்கும். ஆண்களை எடுத்துக்கிட்டால் பள்ளிவாசலுக்கு போகும்போது குல்லா போட்டுக்கிடுவாங்க, தொப்பி போட்டுக்கிடுவாங்க, ஜுப்பா போட்டுக்கிடுவாங்கங்கிற மாதிரி ஆடை அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். கல்ச்சர், முழு கலாச்சாரமுமே வித்தியாசமாக இருக்கும். எங்களுடைய வணக்க வழிபாடுகள், எங்களுடைய எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால ஊடகங்களுடைய பார்வையும் தொடர்ந்து இதை நோக்கி இருக்கிற காரணத்தினாலையும் நிறைய கேள்விகள் எங்களை நோக்கி முன்வைக்கப்படுவது தவிர்க்க முடியாதது. உதாரணமாக, ஒரு மேற்கு நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மேற்கில் இன்றைக்கும் ஒரு தாடி வைத்தவராக இருந்தால், தொப்பி போட்டவராக இருந்தால் அவர் பயங்கரவாதியாக பார்க்கப்படுவார். ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தையும் அப்படித்தான் பார்த்தார்கள். போராட்டம் நடைபெறுகிற காலகட்டத்தில் சாதாரண ஒரு அவருக்கும் அந்த போராட்டத்துக்கும் கூட சம்பந்தம் இருக்காது. அவர் கொழும்புக்கு ஏதோ பொருள் வாங்க போயிருப்பார், அவரையும் வேறு விதமாக பார்ப்பார்கள். இது போன்ற ஒரு பார்வை இன்றைக்கு மேற்கில், இலங்கையில், கிழக்கு நாடுகளில், எல்லா நாடுகளிலையும் இஸ்லாமியர்களை நோக்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்து மரணித்த அப்துல் கலாம் அவர்கள், அவர் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பதாகவே அவர் உலகம் அறிந்த அணு விஞ்ஞானியாக இருந்தவர். அணு விஞ்ஞானி அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவினுடைய ஏர்போர்ட்டில் அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க, பேர் அப்துல் கலாம் என்று இருக்குதுங்கிறதுக்காக. அவர் அப்துல் கலாம் தான், ஆனால் அமெரிக்காவில் ஏன் தடுத்து நிறுத்துறாங்கன்னா அவர் ஒரு முஸ்லீம் என்பதால். அவர் எல்லாம், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வட்டத்தை தாண்டி எம்மதமும் சம்மதம் என்கிற அடிப்படையில் வாழ்ந்த ஒருவர், அதை கூட புரியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார். அதே மாதிரி சல்மான் கான், உலக புகழ் பெற்ற நடிகராக இருக்கிறவர், அவர் அமெரிக்காவினுடைய விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட காட்சிகளை நம்ம ஊடகங்களில் பார்க்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா, எங்களுடைய தனித்துவம் சில பார்வைகளை உண்டாக்குகிறது, சில கேள்விகளை உண்டாக்குகிறது. அதனால இந்த கேள்விகளுக்குரிய பதிலை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு சொன்னாலே மதங்களுக்கு மத்தியில், இனங்களுக்கு மத்தியில் ஒரு நல்லுறவு ஏற்பட்டுவிடும். நம்ம அத்தனை பேருமே அண்ணன் தம்பி மாமான் மச்சான்களாக, பிட்டும் தேங்காய் பூவை போன்று எப்பொழுதுமே அன்பானவர்களாக, பண்பானவர்களாக பழக முடியும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகளுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதில் நாம் இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாதம் முழுமையாக நாங்கள் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் பிறை தென்படுவதை அடிப்படையாக வைத்து நோன்பு இருப்போம். காலையில் அதிகாலை நேரம் ஒரு 4-5 மணிக்கு சாப்பிட்டோம்னு சொன்னால் ஈவினிங் இந்த மாதிரி நேரத்தில் தான் நாங்கள் நோன்பு திறப்போம். இது 30 நாளுமே நாங்கள் இருப்போம். பெரும்பாலான சகோதரர்கள் என்ன புரிஞ்சு வச்சுக்கிடுவாங்கன்னா, ரமதானுடைய காலத்தில் பசியை உணர்வதற்காக இந்த நோன்பு நோட்கிறார்கள் என்று எங்களுடைய ஆலிம்களும் எங்களுடைய மக்களும் கூட அதை அப்படித்தான் புரிந்தும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான நோக்கம் அது கிடையாது. ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னன்னா, இந்த இஸ்லாமிய கீதங்கள்னு பாட்டு கேட்டிருப்பிய, நாகூர் அனிஃபாவுடைய பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, இந்த பசியை உணர்வதற்குத்தான் இந்த நோன்புங்கிற மாதிரியான செய்திகளை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால பசியை உணர்வதற்கு தான் நோன்பு பிடிக்கிறாங்க போல என்று எங்க மக்கள் நினைக்கிறாங்க, நீங்களும் கூட நினைப்பீங்க. உண்மையான காரணமும் அதுவும் கிடையாது. நாங்கள் பசியை உணர்வதற்காகத்தான் நோம்புன்னு சொன்னால் ஏழைகள் மட்டும் பணக்காரன் மட்டும் நோம்பு பிடிங்க என்று ஒரு சட்டத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா பணக்காரன் தானே பசியை உணர்ந்திருக்க மாட்டான்.
ஆனால் ஏழையும் நோன்பு பிடிக்க வேண்டும், பணக்காரனும் நோன்பு பிடிக்க வேண்டும், கஷ்டப்படுகிறவனும் நோன்பு பிடிக்க வேண்டும், சுகமாக வாழ்கிறவனும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் இந்த தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான அடிப்படை என்னன்னா, நோன்பை பற்றி இறைவன் எங்களுக்கு கற்றுத்தருகிற போது சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, இந்த நோன்பு என்பது உங்களுடைய இறையச்சத்தை தீர்மானிப்பதற்கானது. இது பசியை உணர்வதற்காகலாம் தரல. நாங்கள் பசியோடு இருப்போம், ஆனால் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜ் முழுக்க சாப்பாடு இருக்கும், ஆனால் சாப்பிட மாட்டோம். வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. சாப்பிட்டா யாராவது கேட்பாங்களா? கணவர் சாப்பிட்டா மனைவி கேட்பாளா? மனைவி சாப்பிட்டா கணவர் கேட்பாரா? புள்ள சாப்பிட்டு யாராவது கேட்க போகிறாங்களா? எந்த கேள்வியும் வராவிட்டாலும் உணவு கண்ணுக்கு முன்பதாக கோழி பிரியாணியை வச்சிருந்தா கூட சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம்னா, அம்மா பார்க்க மாட்டாங்க, அப்பா பார்க்க மாட்டாங்க, அத்தா பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். எனவே இறைவன் என்னை பட்டினியாக இருக்க சொல்லி இருக்கிறான். இறைவனுக்காக அவனுடைய இறையச்சம் எனக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த 30 நாட்கள் எங்களுடைய நோன்பு விரதம் இருக்கிறதே தவிர பசியை உணர்வதற்கான ஒரு தேட்டமாக, ஒரு காரியமாக நாங்கள் இதை செய்யவில்லை. இப்படி ரமதானுடைய காலத்தில் 30 நாட்கள் மற்ற சகோதரி, இப்போ இந்து சகோதரர்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்களும் விரதம் இருப்பீர்கள். ஆனால் நாங்கள் 30 நாள் இருப்போம். அதுவே ஒரு 30 நாள் விரதம் இருக்கிறாங்களே, அது ஒரு கேள்வியாக வருகிறது. இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்படி பல கேள்விகள் உருவாகிற இடத்து இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த சந்தேகங்கள், அந்த கேள்விகள் களையப்படுகிற போது இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நல்லுறவோடு நாம் பயணிக்க முடியும். காரணம் என்னன்னா, நமக்கு தெரியும் நம்ம வாழக்கூடிய நாடுங்கிறது பல் சமூகமும் வாழக்கூடிய நாடு. இந்து, கிறிஸ்தவ, சிங்கள, பௌத்த, முஸ்லிம் மக்கள் வாழக்கூடிய நாடு. இந்த நாட்டுக்குள்ள எப்படியாவது எங்கேயாவது ஒரு சீண்டல் வந்து விடாதா என்று பல கட்டங்கள்லையும் பல அரசியல் பிரமுகர்கள் கூட யோசிக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். கலவரங்கள் ஏற்படுகிறது. ஜூலை கலவரம் நமக்கு தெரியும். தமிழ் சகோதரர்கள் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்ட மாபெரும் கலவரம் அது. இன்றைக்கும் அதனுடைய வடு ஆறாத வடுவாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம பீட்டக்கோட்டுவைக்கு பெட்டாக்கு போனோம்னா கண்ணுக்கு முன்னாடி அது நினைவுக்கு வரும். அதே மாதிரி அலுக்கமையாக இருக்கலாம், தர்கா டவுன் கலவரங்களாக இருக்கலாம். இனங்களுக்கு மத்தியில் இதுவெல்லாம் ஏற்படுவதற்கும் என்ன காரணமாக அமையுதுன்னு சொன்னால், ஏதோ ஒரு சந்தேகம் உண்டாக்கப்படுகிறது. அந்த சந்தேகம் களையப்பட்டு விட்டது என்றால் நாம் எப்போதும் போல தாய் பிள்ளைகளாக, மாமான் மச்சான்களாக, உறவுகளாகவே இருக்க முடியும் என்கிற காரணத்தினால தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். இதில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இஸ்லாத்தை பற்றி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். விமர்சனங்கள் இருந்தாலும் சொல்லலாம். திட்டணும்னு நினைச்சாலும் திட்டலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் ரியாக்ஷன் பண்ண மாட்டோம். இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களும் உங்களுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது நாங்கள் உங்களுக்கு தெளிவு தர்றதுக்காகவே நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. அதனால் கேள்வி கேட்கலாம், விமர்சிக்கலாம். இப்படி இருக்குதே, இப்படி செஞ்சியலை என்று கேட்கலாம், ஏன் அபாய போடுறீ என்று கேட்கலாம், ஏன் மற்ற ஆடை முறையை பற்றி கேட்கலாம், எங்களுடைய தொழுகை முறையை பற்றி கேட்கலாம். எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த கேள்வியை வேண்டுமென்றாலும் நீங்கள் கேட்கலாம். இது ஒரு ஓப்பன் சோர்ஸாக உங்களுக்கு ஓப்பனாக திறந்து விடப்பட்ட ஒரு களமாக இருக்கிறது. எனவே உங்களுக்கான கேள்விக்குரிய நான் நீண்ட நேரம் இதை முன்னுரையாக பேச ஆரம்பிக்கல. காரணம் என்னன்னா, கேள்விக்குரிய நேரம் வழங்கப்பட்டால் நிறைய தெளிவுகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறதுனால யாருக்கு கேள்வி கேட்க விரும்புகிறீங்களோ வெக்கப்படாமல் இதை கேட்டால் என்ன நினைப்பாரோன்றெல்லாம் நினைக்காம, யாரும் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை தாராளமாக கேட்க முடியும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னென்னு சொன்னால், நான் கடந்த 2016ஆம் ஆண்டு அதுக்கு முற்பாடும் மத்திய கிழக்கு நாடுகளிலேயும் நான் பணியாற்றியிருக்கின்றேன். நிறைய இஸ்லாமிய சகோதரரோடையும் பழகியிருக்கின்றேன். அதே போன்று அலுவலகங்களிலேயும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள், நான் தற்போது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்ற ஏரா உரைநிசன்லேயும் நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் கூட பழகி கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு சிறிய ஒரு டவுட் உண்டு, மிச்சம் காலமாக இருந்தது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைத்ததை விட்டு மிகவும் சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும் அவங்கள்ட்ட. இவ்வாறான இன நல்லுறவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இவ்வாறான நிகழ்வு நடத்துவதை நாங்கள் வரவேற்கத்தக்கிறோம். அந்த வகையில் நான் ஒரு இந்து மதத்தின் சார்பாக உங்களுக்கு மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்த விட எனக்குள்ள இருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால், என்னோட இஸ்லாமிய சகோதரர்கள் என்னோட பணிபுரிஞ்சாக்களும் வெளியில் என்னோட சேர்ந்த நோன்பு, அந்த புனிதமான நோன்பு நேரங்களில் அந்த சுபோவில் அவங்க நோன்பை ஆரம்பிச்சிட்டதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக அவங்களோட பணிகளில் ஈடுபடாது தூக்கத்தில் ஈடுபடுறாங்க. அதே விடயங்களை எங்களுடைய சகோதரர்கள் இங்கேயும் நான் வாழைச்சனை பிறப்பாக கொண்டிருக்கேன். அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஓட்டமாடி வாழைச்சனைகளையும். அந்நேரம் சந்திக்க போகிற நேரங்களில் அவங்க தூக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த காலையில் ஒழும்பி அந்த சுபோ உணவு வரைந்து விட்டு சுபோ தொழுனத்துக்கு பிற்பாடு தூக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு 12-1 மணி ஆகி நான் கோல் பண்ணுற டைமில்
அவருக்குரிய ஆன்சர் இல்லை. ஒரு 3-4 மணி இப்போ ஹோல்ட் பண்ணி வெரி சாரி ராஜு நான் தூக்கத்தில் இருந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு, இந்த மாதிரி புனிதமான ஒரு நோன்பு நோக்கின்ற டைமில் எடுக்கப்படுகிறது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றது என்னுடைய கேள்வி. அருமையான ஒரு கேள்வி சகோதரர் ராஜு அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. கேள்வியினுடைய சாராம்சம் என்னென்னா, நோன்பு காலம்ங்கிறது இறையச்சத்துக்குரியதுன்னு ஆரம்பத்தில் நானே சொல்லிட்டேன். பட் என்னென்னா, நோன்பு பிடிச்சிக்கிட்டு காலையில் அதிகாலை தொழுகைக்கு பிறகு தூங்கினாங்கன்னா அவங்க தூக்கத்திலேயே வெகு நேரம் கழிஞ்சிருது. இந்த நோன்பினால் பலன் இருக்கிறதா என்பது தான் கேள்வி. நிச்சயமாக எந்த பலனும் கிடையாது. இப்படியான நோன்பினால எந்த விதமான பலனும் கிடையாது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், எங்களுக்கு இறைவன் இந்த நோன்பை நோக்குமாறு கட்டளையிட்டிருப்பது, நோன்பு பிடிக்கிறோம் என்பதால் அடுத்த நாள் பூரா ரெஸ்ட் எடுங்கிறதுக்கோ அல்லது அடுத்த நாள் முழுவதுமே உங்களுடைய வேலை வெட்டிகள் எல்லாம் விட்டு ஓய்வாக இருந்து இதற்காக வேண்டி இந்த நோன்பு தரப்படவில்லை. நோன்பு இறையச்சத்தை நோக்கியது. நமக்கு இறைவனுடைய அச்சம் இருக்கும் என்றால் இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான், நோன்பு நோக்க வேண்டும். இதை தாண்டி உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 வேளை தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அதிகாலை நேரத்தில் தொழுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இறைவனால் தரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4:30 மணிகளுக்கு பிறகு 5 மணிகளுக்கு உள்ளாக நாங்கள் உலகம் பூராக எந்த நாட்டில் வசிக்கிறவராக இருந்தாலும் அந்த அதிகாலை நேர தொழுகையை நாங்கள் கடமையாக தொழுதுருவோம். இந்த தொழுகையினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் அதிகாலையிலேயே எழும்ப வேண்டும் என்பதுதான். காலையிலேயே இரவில் நேரத்துக்கு தூங்கிட்டோம்னா காலையிலேயே எந்திரிச்சிடணும். இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நாங்கள் இரவு தொழுகை, இஷா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்குது. நோன்பு அல்லாத காலங்களில் அது மட்டும்தான் தொழுவோம். நோன்பு காலத்தில் இரவு முழுவதும் பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எக்ஸ்ட்ரா தொழுகை. கட்டாய தொழுகை என்பது 5 நேர தொழுகை. அதில் இரவில் 7:30-8 மணிக்கு ஒரு தொழுகை இருக்குது. இந்த தொழுகைக்கு பிறகு வீணாக பேசிக்கொண்டிருக்காதீர்கள் என்று முகமது நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணணும்னா, தொழுகை முடிச்சிருச்சா, வேலை அதோட காலி ஆயிடுச்சு, அப்போ நம்ம போய் நிம்மதியாக தூங்கணும்னு அர்த்தம். தூக்கத்தை இறைவன் தந்திருப்பதாக அந்த தூக்கத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் இறைவன் எங்களுக்கு சொல்லுகிற உபதேசமே என்னன்னா, தூக்கம் என்பது நிம்மதிக்குரியது, அமைதிக்குரியது. அப்போ நேரத்துக்கு தூங்கணும், அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கணும். நேரத்துக்கு தூங்கிட்டோம்னாலே அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சிடலாம். அப்போ அதிகாலை நேரம்ங்கிறது இரவு முழுவதும் நின்று வணங்குகிறவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃபஜ்ர் நேரத்துக்கு பிறகு இப்படியான காரியத்தில் ஈடுபடுவதால் அவருடைய நோன்பு முழுமைப்படுத்தப்படாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கட்டளையும் என்னன்னு சொன்னால், இந்த நோன்பு என்பது ரமதானுடைய காலத்தில் நாங்கள் நிறைய இரவிலேயே விழிச்சிருந்து இறைவனுக்காக பணி செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. இறைவனுக்காக தொழுவணும், இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணணும். இரவு நேரத்திலேயே இதை பண்ணணும்னு இருக்கும்போது இரவுல எல்லாம் பண்ணிவிட்டு காலையில் தூங்குன்னு சொல்லுமா? கிடையாது. பகல்லையும் நம்ம பண்ணணும். காலை நேரத்தில் இரவில் இப்படி விழிச்சிருந்து இறைவனுக்காக இறைவனுடைய காரியங்களை நம்ம இறைவன் கேட்டதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி பகல் நேரங்கள்லையும் இறைவனுக்கான மேலதிக தொழுகைகள், நோன்போடு இருப்பது, நம்முடைய பணிகளை செய்வது எல்லாமே செய்யப்பட வேண்டும். அது கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்று இருக்கும்போது இப்படியான இந்த சோம்பேறித்தனமான நிகழ்வுகளை இஸ்லாம் ஆதரிப்பதில்லை. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த நாள் இருக்கு இல்லையா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைய நாள் என்பது பத்ர் என்ற ஒரு யுத்தம் நடந்த நாள். இது பத்ர் வார் நடந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கும், அதாவது நபிகள் நாயகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிகளுக்கும் நபிகள் நாயகத்துடைய கட்டுப்பாடுகளுக்கு வெளியில் இருந்த பகுதிகளுக்கும் இடையில் நடந்த முதலாவது யுத்தம். முகமது நபியுடைய காலத்தில் இந்த யுத்தம் தான் முதலாவது யுத்தம். இந்த யுத்தம் நடைபெறுகிற காலகட்டம் நோன்புடைய காலகட்டம். சரியா இருந்தால் முகமது நபி என்ன சொல்லியிருக்கேன்னு, இந்த காலத்தில் யுத்தம் எல்லாம் வேணாம், நம்ம நைட்டு முழுக்க இபாதத்தெல்லாம் பண்ணிவிட்டு தொழுகை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காலையில் நோம்பெல்லாம் முடிஞ்சது பிறகு யுத்தத்தை பண்ணிக்கிறோம், ஏன்னா காலையில் தூங்க வேண்டியிருக்குல்ல. அப்படி இறைவனுடைய தூதரும் இறைவனுடைய தூதருடைய நண்பர்களும் தூக்கத்தில் கழித்தார்களா என்றால் தூக்கத்தில் கழிக்கவில்லை. அவர்களுடைய காலகட்டம் யுத்தத்திலேயே நோன்பை பிடித்து கொண்டு யுத்தத்திற்கும் போனார்கள். அப்போ நோன்பை பிடிச்சிக்கிட்டு யுத்தத்துக்கே போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் நோன்பை பிடிச்சிக்கிட்டு வேலைக்கு வர முடியாதா? நோன்பை பிடிச்சிக்கிட்டு மற்ற காரியங்களை பண்ண முடியாதான்னா பண்ண முடியும். அப்படி பழகிட்டாங்க. நோன்பு காலம்னா ஓகே, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இரவு முழுக்க நம்ம இறைவனுக்கான நடவடிக்கையில் இருக்கிறோம், பகல் முழுக்க இப்படி கழிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்களுடைய மக்கள் செய்கிற 100% பிழை. அதை நாங்கள் ஆல்ரெடி பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பண்ணாதீங்க, இந்த நோன்பால் பலன் கிடைக்காது. நோன்பில் பலன் கிடைக்கணும்னு சொன்னால் அந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி
பிரேமதாஸ் அவங்க இருக்கும்போது அவர் அடிக்கடி பேசுகிற ஒரு செய்தினா, ஜனாதிபதி மாளிகைக்கு அருகாமையிலேயே பள்ளிவாசல் இருக்கும். அவரே என்ன சொல்லுவாருன்னா, நான் காலையில் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலில் பாங்கு சப்தம் கேட்கும் போது தான் நானே எந்திரிச்சிருவேன். அந்த பாங்கே எதை சொல்லுதுன்னா, இதுக்கப்புறம் நீ தூங்காதங்கிறதுக்காக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அவருடைய மகளார் ஃபாத்திமா அவங்களுடைய கணவர் அலி மருமகன் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா, ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்திருந்தாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு மருமகனை காணோம். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கதவை தட்டி பார்க்குறாங்க. 2 பேரும் எந்திரிச்சு வர்றாங்க. தூக்கம் போயிடுச்சு. ஏன் நீங்கள் தொழுகைக்கு வரலன்னு கேட்கும்போது தூக்கம் போயிடுச்சுங்கிறாங்க. உடனே தூக்கம் போயிடுச்சா, அது தூக்கம் தொழுகைக்கு வந்திருக்கணும்ல என்று அவர்களுக்கு கண்டிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் தூக்கத்தை தந்தான், தூங்கிவிட்டோம். இறைவன் விழிப்பை தந்திருந்தால் விழித்து கொண்டிருப்போம் என்று முகமது நபிகிட்டே ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ முகமது நபி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றுமே பேசாமல் ரிட்டர்ன் போகிற போது தொடையில் தட்டிக்கிட்டு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டு செல்வார்கள். என்ன வசனம்னா, மனிதன் அதிகமான விவகாரங்களில் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இது தர்க்கத்துக்குரிய விஷயம் அல்ல. நீ காலையில் எந்திரிச்சு தொழுகைக்கு வந்திருக்கணும். வந்துட்டு அடுத்த காரியங்களை நீங்கள் பார்த்துருக்கணும். முகமது நபி அவர்கள் தொழுகை முடித்தவுடன் பள்ளி வாயிலேயே அமர்ந்திருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய அவருடைய தோழர்களுடைய பழங்கால கதைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். யாராவது கனவு கண்டிருந்தால் அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். காலையிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார்கள். இப்படி ஏர்லியாக நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லோரும் போன்று அந்த வேலை வெட்டிகளில் தான் ஈடுபடணுமே தவிர, இப்படியான தூக்கத்தில் கழிப்பது, இந்த காலகட்டத்தை வீணாக்குவது என்பது இஸ்லாம் காட்டிய வழிமுறையில். அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை எங்கள் மக்களுக்காக சேர்த்து சொல்லிக்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும் என்று விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் அதை தாண்டி தூங்குறவன், கும்பகரன் வாக்கில் தூங்குறவனும் இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய 60 ஆண்டுகளை நீங்கள் இந்த 8 மணி நேரத்தையும் வச்சு ஒவ்வொரு காலகட்டத்தையும் பிரித்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 24 ஆண்டுகள் தூக்கத்தில் கழித்து விடுவான். 24 ஆண்டுகள் தூக்கத்தில் நம்ம கழிக்கிறோம்னா மீதி 36 ஆண்டுகள் தான் மொட்டை எல்கேஜி போனது, யூகேஜி போனது, ஃபஸ்ட் இயர் போனது, 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணது அல்லது ஃபெயில் பண்ணது, ஓஎல் எழுதினது, ஏஎல் எழுதினது, கல்யாணம் கட்டினது, குழந்தை பெற்றுக்கிட்டது, இது எல்லாமே இந்த 36 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் வரப்போகிறது. இதுலையும் இந்த தூக்கத்தில் கழிக்கிறத கொஞ்சம் கூடுதலாக கழிச்சிட்டோம்னா 36 மைனஸ் ஆகிரும். அது இல்லாமல் இன்றைக்கி சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறத பற்றி நவீன அறிவியல் சொல்லும்போது ஒரு மனிதன் சராசரியாக 6 மணி நேரங்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறான் என்று சொல்கிறது. அப்போ அங்கே ஒரு 8 மணி நேரம், இங்கே ஒரு 6 மணி நேரம், 14 மணி நேரம் அதில் போச்சுன்னா மீதி 10 மணி நேரம். இந்த வாழ்க்கையினால் ஏதாவது பலன் கிடைக்குமா? இந்த வாழ்க்கையினால் ஏதாவது சாதனை கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் செய்வது வாழ்வியல் ரீதியாகவே, தத்துவ ரீதியாகவே பிழையானது. அதை நாங்களும் பிரச்சாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்வியும் அருமையான கேள்வி. உண்மையிலே நல்லதொரு நிகழ்வு, இப்படியான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்ததுக்கு நான் இங்கே ஆஃபீஸுக்கு வந்தக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கிறேன். அந்த வகையில் ஏற்பாடு செய்த சக உத்தியோகஸ்தர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க கேள்வி கணைகள் கேளுங்கன்னு சொல்லி. இப்போ எங்களிடத்தில் இருக்கிற நிறைய மாற்று சகோதரர்களும் இருக்கிறாங்க. அதுலேயும் எங்களோட ஆஃபீஸை பொறுத்தளவில் அதிகமான பேர் இஸ்லாமிய சகோதரர்களும் இருக்கிறாங்க. இருந்தும் எங்களுக்குள்ள கேள்வி கணைகள் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் யாரையுமே விமர்சன ரீதியாக பார்க்க இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பம் எதிர்பார்த்து இப்படியான கேள்விகளை கேட்கணுன்ற பாடும் எங்களுக்குள்ளே இல்லை. அதனால் வெளியே தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, என்னிடம் 2 கேள்விகள் இருக்குது. அந்த உங்களுடைய பொதுமறையான திருக்குர்ஆன் என்றது எழுதப்பட்டதா இல்லை இறைவனால் அருளப்பட்டதான்றது முதலாவது கேள்வி. நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இறைவனால் அருளப்பட்டதா அல்லது எழுதப்பட்டதா? இதுதான் அவங்களுடைய முதலாவது கேள்வி. திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் குர்ஆன் என்பது இறைவனிடமிருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. வாய்ஸ் வடிவத்தில் கொடுக்கப்பட்டது, குரல் வடிவத்தில் கொடுக்கப்பட்டது. அது எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு நூல் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயதுகளை தாண்டுகிற நேரத்தில் இறைவன் அவரை நபியாக, இறை தூதராக தேர்வு செய்கிறான். உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதராக இஸ்லாம் முகமது நபி அவர்களைத்தான் கற்றுத்தருகிறது. இறை தூதர் முகமது நபி அவர்கள் மக்காவில் நடக்கக்கூடிய சில காரியங்களை பார்க்குறாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், இன்றைக்கு நீங்கள் மக்கா என்று சொல்லி ஒரு ஃபோட்டோவில் பார்ப்பீங்கள, கருப்பு கட்டிடம் ஒன்று இருக்கும். அந்த கருப்பு கட்டிடத்தை சுற்றி தான் மக்கள் தொழுகிற காட்சியை பார்த்துருப்பீங்க. மக்கானாலே அதுதான், கூகுள் பண்ணி மக்கானாலே அதுதான் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். இந்த கருப்பு கட்டிடத்தை சுற்றி நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்தில் அங்கே இருந்த மக்கள் நிர்வாணமாக வலம் வருவார்கள்.
அப்படித்தான் அங்கே வந்து வணக்க வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. விசில் அடிப்போம்ல, விசில் அடிக்கிறதும் நிர்வாணமாக வலம் வருவதும் தான் அவர்களுடைய வணக்கங்களாக இருந்த நேரத்தில் இதையெல்லாம் பார்த்து வெறுத்து ஒதுங்கி முகமது நபி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்காவில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஹீரா என்கிற ஒரு மலைக்குன்று இருக்குது, அந்த மலைக்குன்றுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அங்கே போயிடுவாங்க. மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, உணவுகள் அவங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு 5-6 நாளைக்கு தேவையான உணவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது முடிகிற போது ஒன்றோ வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம மனைவி ஹதீஜாவை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. இந்த 2 நடக்கும். அங்கே தான் தியானத்தில் என்னடா வெறுத்து ஒதுங்கி போய் இருக்கிற நேரத்தில் தான் ஜிப்ரேயில் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நாமூஸ் என்று கிறித்தவ மக்கள் சொல்லக்கூடிய இறைவனுடைய தேவதூதர் வருகிறார். வந்து முகமது நபி அவர்களுக்கு முதன்மையான திருமறை குர்ஆனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வசனம் இக்ரா, படிப்பீராக, வாசிப்பீராக அல்லது ஓதுவீராக என்று கல்வியை பற்றி பேசுகிற முதன்மையான வசனம். இந்த வசனத்தோடு ஒரு 5 வசனங்கள் முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் முதலாக குர்ஆன் முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்படலை. எந்த ஒரு வசனமும் எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்படலை. அத்தனையுமே முகமது நபி அவர்களுக்கு வாய்ஸாகத்தான் கொடுக்கப்பட்டது. ஒளி வடிவத்தில் தான் குர்ஆன் கொடுக்கப்பட்டது. பிற்பட்ட நாட்களில் முகமது நபி அவங்க உயிரோடு இருக்கும் போதே என்ன பண்ணுறாங்கன்னா, குத்தாபுல் வஹி, அரபுல இறை செய்தியை எழுதக்கூடியவர்கள் என்று அதுக்கு மொழிபெயர்ப்பு. நபிகள் நாயகத்துக்கு அருகாமையில் சில நபித்தோழர்கள் இருந்துக்கிறவாங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இறை செய்தி வந்ததோட, குர்ஆன் இறக்கப்பட்டதோட அதை அவங்க எழுதிக்கிடுவாங்க. அந்த எழுதி வச்சு பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. இறை செய்தி வந்துடும், மனப்பாடமும் பண்ணிக்கிடுவாங்க. ஹாஃபிதுகள் மரணமிட்டவங்களாகத்தான் அத்தனை பேருமே இருந்தாங்க. எழுத்துலையும் பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க. இப்படி பாதுகாத்து கொண்டு வருகிற நேரத்தில் முகமது நபியுடைய மரணம் சம்பவிக்கிறது. முகமது நபியுடைய மரணத்துக்கு பிறகு முதலாவது ஆட்சியாளராக, ஹலீஃபான்னு சொல்லுவாங்க அரபுல ஹலீஃபானா, கலிஃபேட், ஒட்டோமான் கலிஃபேட்னு படிச்சிருப்பீங்கல்ல, உஸ்மானிய ஹிலாபத்து என்று படித்து தருவார்கள். அந்த கலிஃபேட்டுகள் ஆரம்பிக்குது எங்கன்னு சொன்னால், முகமது நபியுடைய மரணத்துக்கு பிறகு முதலாவது ஹலீஃபா ஆட்சியாளராக அபூபக்கர் என்கிறவர் வருகிறார். முகமது நபியினுடைய நெருங்கிய தோழர். இவருடைய மகளையும் முகமது நபி அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். ஆயிஷா இவருடைய மகள் தான். இந்த அபூபக்கர் சித்திக் என்கிற ஆட்சியாளருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் நம்ம ஏன் குர்ஆனை எழுத்து வடிவத்தில் தொகுத்து வச்சிடக்கூடாது என்கிற ஒரு சிந்தனை உருவாகிறது. நல்லது தானே, அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போகணும். யுத்தங்கள் நிறைய நடக்குது, மரணமிட்டவர்கள் மரணித்து விடுகிறார்கள், யுத்தங்களில் கொல்லப்படுறாங்க, சோல்ஜர்ஸாக போவாங்க, கொல்லப்பட்டுருவாங்க. அப்போ குர்ஆனுடைய எழுத்து வடிவம் பாதுகாக்கப்படணும்னு அப்போ ஆரம்பித்த எழுத்து பணி உஸ்மான் என்கிற, அதுக்கு பிறகு உமர் என்கிற ஒரு ஆட்சியாளர் வர்றாரு, அதற்கு பிறகு உஸ்மான் என்கிற ஒரு ஆட்சியாளர் வருவார். அவருடைய காலகட்டத்தில் தான் கம்ப்ளீட்டடாக எழுத்தில் முடிக்கிறாங்க. அன்னைக்கு எழுதிய எழுத்து பிரதி இன்னைக்கும் ரஷ்யாவினுடைய தாஸ்கண்டில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியும். அதனுடைய எழுத்து பிரதி இருக்குது. மக்கமா நகரத்தில் ஒரு பிரதி இருக்குது. இப்படி துருக்கியில் ஒரு பிரதி இருக்குது. 3 பிரதிகள் இன்றைக்கும் உலகத்தில் அந்த காலகட்டத்தில் எழுதிய ஒரிஜினல் பிரதிகள். அந்த அதை இப்போ எனக்கு அதை வாசி காட்ட சொன்னால் எனக்கு படிக்க முடியாது. அது அந்த அரபி மெத்தேடு வேறு, இப்போ இருக்கிற அரபி எழுத்தணி மாறி இருக்கிறது. தமிழும் அப்படி தானே, பழைய லை ஒரு மாதிரியாக இருக்கும், இப்போ நம்ம போடுற லை ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த காலத்து ஸ்ரீயை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறல, கம்ப்யூட்டரில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி எழுத்தணி மாறி இருக்கிறதுனால அதை அறிந்த அறிஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனக்கு தான் தெரியாதுங்கிறேன். அந்த அரபு எழுத்தணியை இன்றைக்கும் படிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த ஆரம்பகால அரபி மெத்தேடில் எழுதி அதை பாதுகாத்துட்டாங்க. எழுத்து வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கி என்னென்ன வடிவத்தில் எல்லாம் பாதுகாக்க முடியுமோ எல்லா வடிவத்திலையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் நூலாக முகமது நபிக்கு கொடுக்கப்படவே இல்லை. காலத்துக்கு ஏற்ற வகையில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை பிழையான சம்பவம்னா அதை திருத்துகிற விதமாக இறைவன் ஒரு செய்தி இறக்குவான். ஒரு சொல்ல வேண்டிய ஒரு தகவல் இருந்தால் அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுகிற விதத்தில் இறைவன் சொல்லுவான். இப்படி காலத்துக்கு ஏற்ப 23 ஆண்டுகள் குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரே நேரத்தில் கொடுக்கப்படலை, கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டது. ஏன் 23 ஆண்டுகள் எடுத்தது என்று சொன்னால், சந்தர்ப்பத்திற்கு தேவைக்கு ஏற்றாற்போல் தான் இறைவன் அந்த வழிகாட்டியை நமக்கு தந்திருக்கிறான். அந்த குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த செய்திகளை படிக்கும் போதே நமக்கு அது தெரிய வரும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதனால் இறைவன் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்டது. பின்னாட்களில் புத்தகமாக அதை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே புத்தக வடிவத்தில் குர்ஆன் கொடுக்கப்படவில்லை. அது நாங்களாக எங்களுடைய வசதிக்காக ஆக்கி கொண்டது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு 500 முஸ்லீம் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. அவங்க சின்ன வயசுலேயே அதில் ஒரு 50 பேராவது குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. இஸ்லாமியர்கள், நீங்கள் திருக்குறள் நானே மனப்பாடம் பண்ணியிருக்கேன்.
திருக்குறளை மனப்பாடம் பண்ணுவோம்ல ஸ்கூல்களில், அது மாதிரி குரானை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் எல்லோருமே பெரும்பாலும் மனப்பாடம் பண்ணிடுவாங்க. இந்த ரமதானுடைய காலத்தை எடுத்துக்கிட்டால் குரானை மனனமிடுவதற்கே எங்களுடைய பெரும் நேரத்தை நாங்கள் அதுக்காக செலவு செய்வோம். என்னென்னா மனப்பாடமாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய அதிகமான ஈடுபாடாக இருக்குது. எந்த நேரத்திலும் ஓதிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் எழுத்து வடிவத்திலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எழுத்து வடிவத்தில் அருளப்படவில்லை. இதுதான் உங்களுடைய முதலாவது கேள்விக்கான பதில். அடுத்த விடயம் என்னென்னு சொன்னால், நானும் சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது நானும் படித்த ஒரு அறிவு ரீதியாக இஸ்லாமிய மார்க்கத்தில் சில நம்பிக்கைகள், சில பிற மதங்களில் இல்லாத சில விஷயங்களை நான் முக்கியத்துவப்படுத்தி பார்த்துருக்கிறேன். நான் அறிஞ்ச வகையிலும் என்னோட சில பேர் கலந்துரையாட அடிப்படையில். அப்போ அந்த அடிப்படையில் பிரதானமாக ஒற்றுமையாக இருக்கலாம், ஒழுக்கமாக இருக்கலாம், சமூக விழுமியங்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை சொல்கிற ஒரு இஸ்லாமிய மதத்தில் இப்போதைய அண்மைய சூழலாக இருக்கலாம், இதுக்கு முன்னர காலமாக இருக்கலாம், இந்த அரபு நாடுகளில் பெரும்பாலான இடங்களில் யுத்தங்கள் நடைபெறுறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவின அந்த ஒரு சமூகத்தினரான தான் நடைபெறதா நான் பார்க்குறேன். அது பிள்ளையாகவும் இருக்கலாம் நாம் சொல்கிற விஷயங்கள். அப்போ அந்த குர்ஆன் சொல்கிற விஷயம் ஒழுக்கம், காருண்யமாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அன்பு என்ற நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் இந்த மத ரீதியாக இப்படியான விஷயங்கள் ஏன் நடைபெறுது? அதுவும் சில ஒரு இஸ்லாமிய சமூகத்தினரே அதை அந்த இப்போ அண்மையிலான அந்த சில யுத்தங்களை பார்த்து சில இஸ்லாமியர்கள் ஐயோ இப்படி நடக்குது, இவரெல்லாம் ஒரு இது இஸ்லாமிய மதத்தை நான் சொல்லக்கூடிய மாதிரி இல்லையே என்று நினைக்கிற அளவில் சில மனக்கசப்பான நிகழ்வுகள், பாரிய யுத்தங்களாக இருக்கலாம், அழிவுகளாக இருக்கலாம், உயிர் சேதங்கள் அப்படிலாம் நடக்குது. இதை மத ரீதியாக செய்கிறாங்களா? இது என்ன மாதிரி என்று எனக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது. இதாவது மதத்தின் பேரில் செய்கிறாங்களா, இது அவங்க ஒரு மாட்டு இதாக விளங்கி கொண்டு நடத்துகிறாங்க? அரபு நாடுகளை எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருக்குது. உலகத்தில் 54 அரபு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. அரபு இஸ்லாம் ரெண்டையும் சேர்த்து 54 நாடு. இந்த கேட்டகரிக்குள்ளே எந்த நாடுகளும் இல்லை. இவ்வளவு அதிகமான நாடுகள் எங்கேயுமே இல்லை. முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகள் தான் இவ்வளவு இருக்கும். அவ்வளவு நாடுகள் இருக்கிற போது இந்த அடிக்கடி யுத்தம் வருகிறத பார்த்தோம்னா ஏன் அடிச்சுக்கிறாங்க முஸ்லீம்கள் என்று சொல்கிறாங்க, முஸ்லீம்களே இப்படி அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது, இது சரிதானா? இந்த யுத்தங்கள் எதற்காக வருகிறது என்பது தான் அவருடைய இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வியில் நம்ம 2 விதமாக இதை புரிஞ்சுக்கிறணும். அண்மை காலமாகவே நீங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 100 ஆண்டு கூட தேவை, அதுக்கு முன்னாடியே போய் பார்த்தா ஒட்டோமான் கலிஃபேட்டு விழுகிற நேரம், ஒட்டோமான் கலிஃபேட்டுன்னா முதலாவது உலக மகா யுத்தம் நடைபெறுகிற போது 2 விதமான ஒரு புறமாக இத்தாலியினுடைய அதிகாரம் உச்சத்தில் இருக்கிற நேரம், அதே நேரத்தில் துருக்கியினுடைய தலைமையில் ஒரு பெரிய ஆட்சி இருந்தது. துருக்கி தான் அவங்க லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா அரபு நாடுகளும் துருக்கிக்கு கீழே தான் இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற சவுதி அரேபியா அன்றைக்கி சவுதி அரேபியாவாக இருக்கலை, இன்றைக்கி இருக்கிற குவைத் அன்றைக்கி குவைத்தாக இருக்கலை, இன்றைக்கி இருக்கிற பஹ்ரைன், இன்றைக்கி இருக்கிற எந்த அரபு நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அத்தனையும் என்ன சொல்லப்படும்னா உஸ்மானிய ஹிலாபத்து, ஒட்டோமான் கலிஃபேட் என்கிற பேரில் தான் இருந்தாங்க. அங்கே இருந்த உஸ்மானுங்கிற ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் முழு தேசத்தையுமே. ஏன்னா முகமது நபி அவங்க மரணிக்கும் போது இப்போ நம்ம பார்க்குற இந்தியா இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியா இருக்குல்ல, நேபாள், வங்காளதேசம், பாகிஸ்தான், இதையெல்லாம் ஒன்றிணைத்த ஒரு இந்தியா இருந்ததில்ல பாரதம். இப்போ இருக்கிறதையும் பாரதம் தான் சொல்கிறாங்க, நிஜ பாரதம் அதுதானே. அவ்வளவு பெரிய இந்தியா அளவுக்குண்டான ஒரு தேசம் முகமது நபி மரணிக்கும் போது முகமது நபியுடைய கண்ட்ரோலில் இருந்தது. வெறும் 10 ஆண்டுகளுக்குள்ளாக அவ்வளவு தேசத்தை விட்டுட்டு தான் முகமது நபி மரணிச்சாங்க. அதற்கு பிறகு இஸ்லாமியர்கள் பரவ ஆரம்பித்து பல நாடுகளும் கைப்பற்றப்பட்டு ஒட்டோமான் கலிஃபேட்டுக்கு கீழே இவ்வளவு நாடுகள் இருந்தது. முதலாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இந்த நாடுகள் எல்லாம் சிதற ஆரம்பிக்கிறது. அதுக்கான காரணம் என்ன? முதலாம் உலக மகா யுத்தம், பிறகு 2ஆம் உலக மகா யுத்தம். இந்த யுத்தங்களை ஜெயிக்க வேண்டியிருந்தது. உள்ளக்குள்ள எப்படி இருக்குதுன்னா பிரித்தானியா பேசிக்கொள்ளுது எல்லா ஆட்கட்டையும். உதாரணமாக சவுதியை ஒரு பகுதி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா நீ எங்கள் கூட நின்றுக்க, வெளியில் அங்கே நின்றுக்க, உள்ளுக்குள்ளே எங்களோட நின்றுக்க. யுத்தம் முடிஞ்சதோட உன்னை தனி நாடாக ஆக்கி தந்துடுறோம், தனித்தனியாக பிரித்து தந்துடுறோம்னு சொல்லி பேசிக்கிட்ட அடிப்படையில் அந்த 2ஆம் உலக மகா யுத்தம் அவ்வளவு ஒரு புறம் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் அடிவாங்க, எல்லாத்துக்குமே இதுதான் பேசிக்காக அமைஞ்சது. ஏன்னா நம்பினவங்க வெளிப்படையாக நிற்கலை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து நாடுகள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது, தனித்தனி நாடுகளாக எல்லோருமே மாறிவிடுகிறார்கள். அந்த பிரித்தானியாவை நம்பின அந்த இடம்தான் இன்றைக்கும் எங்களுடைய மக்கள் பாலஸ்தீனத்தில் அடி வாங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தை மட்டும் என்ன பண்ணிட்டான்டா அந்த நேரத்தில் தனியாக விட்டுட்டு எல்லாத்தையுமே தனியாக பிரித்து கொடுத்துட்டான். அன்னைக்கே அதுக்கும் தனி நாடு ஆக்கியிருந்தாங்கன்னா அப்போ தனி நாடாக தான் அவங்க இருந்தாங்க, அங்கீகரிக்காம விட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நாடுகளுக்குள் நடக்கக்கூடிய சண்டைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரிரு சண்டைகள் மட்டும்தான் 2 இஸ்லாமிய நாடுகள் அடித்துக்கொண்ட சண்டைகளாக இருக்கும். உதாரணமாக ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருந்தது.
15 ஆண்டுகளுக்கு மேலே நடந்த ஒரு யுத்தம் அது. ஈராக் ஈரான், சதாம் ஹுசைனும் அன்றைய ஈரானுடைய ஆட்சியாளர்களும் செய்த யுத்தம். இது மத ரீதியிலான சண்டை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சதாம் ஹுசைன் மரணிக்கிற நேரத்தில் தான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். சதாம் ஹுசைன் இன்னைக்கு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா குரானை கையில் வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த சதாம் ஹுசைன் ஆளுகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாத் கட்சின்றாலே நமக்கு தெரியும், கம்யூனிஸ்டுகள், அவங்க இடதுசாரிகள். அவர் ஒரு இஸ்லாமியராக இருப்பவர் கம்யூனிச சிந்தனையை 100% ஏற்றுக்கிற மாட்டார்ல. கடவுளே இல்லை, இந்துவும் ஏற்றுக்கிற முடியாதுல்ல, நம்ம கட்சின்னு ஏற்றுக்குருவோம். உதாரணமாக இப்போ என்பிபி ஆட்சியில் இருக்கிறாங்க, அரசியல் கட்சியாக ஏற்றுக்குருவோம். மத ரீதியாக ஏற்றுக்கிற முடியுமான்னு பார்த்தோம்னா அவங்க மதமே இல்லைம்பாங்க. நம்ம இந்து மதம் எங்களுடைய மதம்னு இருப்போம், இஸ்லாம் எங்களுடைய மதம்னு இருப்போம். மத ரீதியாக பார்த்தா அதுக்கு வெளியே இருப்பாங்க. அந்த மாதிரி பாத்து கட்சி என்பது சதாம் ஹுசைனுடைய கட்சி, கடவுளே இல்லை என்கிற கம்யூனிச சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய கட்சி. அதே மாதிரி சிரியாவில் அசாத் இப்போ வீழ்த்தப்பட்டார் இல்லையா, அவருடைய தகப்பனார் பஷர் அல் அசாத்துடைய தகப்பனார் இருக்கிற நேரத்தில் அவர் உருவாக்கினது பாத்து கட்சி தான். அதுவும் இதே கம்யூனிச செக்குலிசம் பேசக்கூடிய கட்சியாக இருந்தது. இவங்க சதாம் ஹுசைனுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு வார் நடைபெற்றது. மத ரீதியிலான சண்டை இல்லை, இது நாடுகளுக்கு இடையிலான சண்டையாக நடைபெற்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிற்பட்ட நாட்களில் சதாம் ஹுசைன் என்ன பண்ணார்னா குவைத்தை ஆக்கிரமிச்சார். மத ரீதியாக ஆக்கிரமிக்கலை, குவைத்தையும் சேர்த்து ஆக்கிரமிச்சுக்கிட்டோம்னா ஒரே நாடு பெட்ரோல் பிசினஸ் கலகட்டும் என்று நினைத்து குவைத்தை ஆக்கிரமிச்சார். இந்த மாதிரி நடந்தது. இப்போ அண்மை காலமாக எடுத்துக்கிட்டோம்னா யமனில் சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு 5-6 ஆண்டுகள் யுத்தம் நடைபெற்றது. இதுவும் மத ரீதியாக நடந்த யுத்தம் அல்ல. யமனுக்குள்ள அப்துல்லா மன்சூருங்கிற ஒருவர் ஆட்சி செய்கிறாரு. ஆட்சி செய்யும் போது ஹூதிகள் கிளர்ச்சி பண்ணி அதில் ஒரு பெரும்பகுதியை கைப்பற்றிடுறாங்க. அப்போ கைப்பற்றும் போது ஆட்சியாளர் என்ன பண்ணுறாருன்னா, சவுதி அரேபியா பக்கத்து நாடு, தாய்ஃபு தான் அவங்களோட எல்லையாக இருக்கும், பக்கத்து நாடு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னும் போது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக சவுதி அரேபியா உள்ள புகுந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதல்கள் என்று வந்து விட்டால் அத்தனையுமே தாக்குதல்கள் தான், அதை நம்ம ஏற்றுக்கிறவே முடியாது. யுத்தங்கள் யார் செய்தாலும் பிழை, அதை நான் ஏற்றுக்கிறல. ஆனால் மத ரீதியாக இந்த யுத்தங்கள் நடைபெறவில்லை. அப்போ ஏன் இவ்வளோ யுத்தம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்னதை தாண்டி மற்ற எல்லா யுத்தத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய கிழக்கில் ஈராக்கில் சதாமுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அவ்வளோ பெரிய யுத்தம் அரபு நாடுகள் செஞ்சதா? செய்யலை. அதை செஞ்சது யாருன்னு கேட்டால் அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேட்டோ நேச நாடுகளும் செய்தது. அவங்க தான் சதாம் ஹுசைன் ஆயுதங்கள் அணு ஆயுதம் வரைக்கும் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அணு ஆயுத கமிட்டியை விசாரணை நடத்திட்டு ஒன்றும் இல்லைன்னு போயிட்டான். ஆனால் முழு நாட்டையும் அழிச்சு நாசமாக்கி இன்னைக்கு ஈராக்குங்கிறது டபுள் ஸ்டேட்டாக இருக்குது. நம்ம பார்க்கறதுக்கு தான் ஈராக்கு, அதுக்குள்ள 2 அரசாங்கம் இருக்குது. ஒரு பிரதமர்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, குர்துகள் தனியாக பிரதமர்கிட்ட அவங்க இருக்கிறாங்க. வெளியில் பார்த்தா ஒரு நாடு மாதிரி தெரியும். அப்போ இந்த யுத்தம் அமெரிக்கா நடத்திய யுத்தம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான 20 ஆண்டுகளாக யுத்தம் நடைபெற்றது. தாலிபான்கள் அழிக்க போகிறோம், தாலிபான்கள் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க சொல்லி தாலிபான்களை அழிப்பதற்காக யுத்தம் நடத்தப்பட்டது. கடைசியில் அமெரிக்கா வெளியேறும்போது நாட்டை யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க? தாலிபான் தான் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ எதுக்கு யுத்தம் பண்ணின நீ? தாலிபான்களோட பேச்சுவார்த்தை கத்தாரை நடுவராக வச்சு நடத்தி கத்தார் வழியாக முழு நாட்டையுமே தாலிபான்கள்கிட்ட கொடுத்துவிட்டு ஓடி போயிட்டாங்களா இல்லையா? அப்போ இந்த யுத்தம் அமெரிக்கா நடத்தியது. காரணம் இருக்கிறது. ஈராக்கினுடைய எண்ணெய் வளம் இருந்தது, ஆப்கானிஸ்தானில் கனிய வளம் இருக்கிறது. இன்றைக்கும் சைனாவும் உள்ளே புகுந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணமாக தான் அது ஒரு புவியியல் ரீதியான பெரிய அரசியல். ஆனால் இன்றைக்கும் அவங்க சீனா பிடிச்சி கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கனிய வளத்தை தாலிபான்களோட பேசி தேவையானதை எடுத்துக்கலாம். அமெரிக்காவுக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா தாலிபான்கள் வார் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு ஜோ பைடனுடைய காலத்தில் மொத்தமாகவே விட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி செச்சினியா என்கிற பகுதிகளில் ரஷ்யா யுத்தம் பண்ணினாங்க. ரஷ்யா தான் போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி முழு செச்சினியாவும் கிடக்கு. இன்னைக்கு உக்ரைனில் எப்படி வார் பண்ணுறாங்களோ அது மாதிரி செச்சினியாவில் முழுவதுமாக தாக்குதல் நடத்தி அழித்தார்கள். அப்போ செச்சினியாவில் இருந்தவங்களோட சண்டை பிடிச்சது இன்னொரு இஸ்லாமிய நாடு இல்லை, ரஷ்யா தான் பண்ணியது. இன்றைக்கு சோமாலியா 2ஆக பிரிந்து சோமாலி லேண்ட் என்று ஒரு நாடும் சோமாலியா என்கிற ஒரு நாடுமாக இருக்கிறது. இந்த 2க்கு மத்தியில் சண்டையிடுவதற்கு ஆயுதம் விற்பனை பண்ணுறது யாரு, சண்டையை தூண்டுறது யாரு, சண்டையை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய அண்ணன் தான், அமெரிக்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னா, இது ஒரு அதிகார போட்டி. அதிகார போட்டி என்பதை தாண்டி அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் வளம் என்பது என்றைக்கும் தேவை. மாற்று எரிபொருள் இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. வந்தாலும் எண்ணெய் வளத்துடைய குறைபாடு இருக்குதா நமக்கு? இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தார் பெட்ரோல் எடுக்கிறத கற்பனையும் பண்ணலை. இன்னும் இப்போ கத்தாரில் பெட்ரோல் எடுக்க மாட்டாங்க, கேஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. இன்னும் பெட்ரோல் எடுக்கிறத நினச்சி கூட பார்க்கல, முழுக்க கேஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். பெட்ரோல் எடுக்க நினச்சானா அப்போ எப்படி இருக்கும்?
அவ்வளவு வளம் அங்கே இருக்கு. இந்த வளங்களை சூறையாடுவதற்காக அமெரிக்காவாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், இந்த நாடுகள் செய்கிற சண்டை. அதை தாண்டி இப்போ ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குதுல்ல, காசாவில் யுத்தம் நடைபெறுகிறது, பாலஸ்தீனத்தில். அந்த யுத்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநாவில் இருக்கக்கூடிய 136 நாடுகள், நம்ம நாடு உட்பட, பாலஸ்தீனத்தை தனி நாடு ஆக்கிருங்கன்னு சொல்லி நம்ம என்னைக்கோ அனுமதி கொடுத்துட்டோம். ஆனால் தனி நாடு ஆக்குறாங்களா? பாலஸ்தீனம்ங்கிறது பலஸ்டைன் நாடாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி பாலஸ்தீனத்துக்கு தனி விமான நிலையம் இருந்தது, பாஸ்போர்ட் இருந்தது, அது தனி நாடு, தனி ஆட்சியாளர் இருந்தார். பிரித்தானியா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே யூதர்களை கொண்டு வந்து குடியமர்த்தி யூதர்களுக்குரிய தேசம் கொடுக்க போகிறோம்னு இஸ்ரேலை உருவாக்கினாங்க. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அரபு தேசம் இருக்குது, 54 நாடுகள் இருக்குது. எந்த அரபு நாட்டுடையும் F-35 விமானங்கள் கிடையாது. அமெரிக்கா தான் அதை தயாரிக்கிறான். சவுதி அரேபியாவோட நெருங்கின நண்பன். அமெரிக்கா சவுதிக்கு F-35 விமானம் கொடுக்க மாட்டான். F-35 விமானம் வைத்திருக்கிற ஒரே நாடு இஸ்ரேல் மட்டும்தான். F-16 விமானங்கள் எந்த அரபு நாட்டையும் கிடையாது. இருக்கிற ஒரே நாடு யாருன்னு கேட்டால் இஸ்ரேல் மட்டும்தான். அணு ஆயுதங்களை வச்சு கொண்டிருக்கக்கூடிய அரபு நாடுன்னு ஏதாவது இருக்குதா? பாகிஸ்தான் வச்சு, அது அரபு நாடு கிடையாது. பாகிஸ்தான் அரபு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அணு ஆயுதத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியும் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இப்போ ஈரான் கையில் எடுத்திருக்கிறாங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஆனால் ஈரானும் அரபு தேசம் கிடையாது, பர்ஷியன் கல்ஃபில் வந்துடுவாங்க அவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளை எப்படி வச்சிருக்காங்கன்னா உலக ஆசையை காட்டி, பணத்தை காட்டி, அவன்கிட்ட இருந்தே சுரண்டிக்கிட்டு அவனுக்கு எதிராக ஒன்றை காப்பாற்றுற. சவுதி அரேபியாவில் அரம்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குதுங்க, அவங்க தான் பெட்ரோல் எடுப்பாங்க. அரம்கோ சவுதி கம்பெனியா? அது வந்து அமெரிக்கன் கம்பெனி. ஆரம்பத்திலே சூதுடைய காலத்திலே உள்ள பூந்து நாங்கள் பெட்ரோல் எடுத்து தர்றோம், 50-50 இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி உலக ஆசையில் மூழ்கி போய் கிடக்கிறாங்க. இன்றைக்கு அரபு ஆட்சியாளர்கள் இதுதான் சொர்க்கம் என்று வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் போய் மதத்துக்கு சண்டை பிடிப்பானா? எனவே மதத்திற்காக எந்த சண்டைகளையுமே இஸ்லாமிய நாடுகள் பிடிக்கல. இஸ்லாமிய நாடுகளை சண்டைக்கு தள்ளக்கூடியது எல்லாமே மேற்கு ஒரு புறம் சைனா இழுத்துக்கிட்டு இருப்பான், இன்னொரு புறம் ரஷ்யா இழுத்துக்கிட்டு இருப்பான், இன்னொரு புறமாக பிரித்தானியா அல்லது அமெரிக்கா இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பாலஸ்தீனத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அரபு இஸ்லாமிய நாடுகள் அவங்க இன்னும் கொஞ்சம் பலம் பெற்று இப்போ நிற்கிறாங்கல்ல. பாலஸ்தீனத்தை வந்து காசாவிலேருந்து எல்லாரையும் வெளியேற்றி ஜோர்தானுக்கு இல்லாட்டி எகிப்துக்கு அனுப்புங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். இப்போ அதை விட்ரா பண்ணிக்கிட்டாரு. முடியாது, அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டார். ஏன் வாபஸ் வாங்கினான்னா அரபு லீக் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒத்துக்கிற முடியாது. இப்படி பல விஷயங்கள் அரபு நாடுகள் நின்றுருந்தான்னு சொன்னால் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை. இப்போ ஈரான் சொல்கிறான்ல, அணு ஆயுதம் பற்றி பேச்சுவார்த்தைக்கு வாங்கணும் போது பேப்பரை கிழிச்சு வீசி விட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப்போட கடிதத்தை. அதெல்லாம் வர முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கடாண்டு ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ பலத்தோடு நிற்கிறாங்க. அமெரிக்கா வந்தாலும் 2 ஒன்று பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு நாடு, நம்ம நாட்டுக்கெல்லாம் அப்படி நிற்க முடியுமா? ஈவன் இந்தியாவுக்கே நிற்க முடியுமா? நிற்க முடியாது. இந்தியா எவ்வளவு பேசினாலும் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ஆயுத பலம் இருக்கான்னு கேட்டால் ஆயுத பலம் கிடையாது நம்மகிட்ட, இந்தியாவிட்ட கிடையாது. கிழக்காசிய நாடுகள் எந்த நாடுகள்டையும் அப்படி கிடையாது. அமெரிக்கா போன்ற நாடுகள் செய்கிற யுத்த தந்திரங்களால் நடக்கக்கூடிய அநியாயங்கள் இது. இதில் கொல்லப்படுவது எல்லா பகுதிகளிலும் அப்பாவிகள். இன்றைக்கி உக்ரைன் வாரம் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரக்கணக்கான மக்கள், 20% நிலத்தை பிடிச்சிட்டாங்க ரஷ்யா. இதனால் என்ன நலவு வரப்போகுது? உயிர் போனது மட்டும்தான் மிச்சமே தவிர வேறு என்ன நலவை கண்ட நம்ம? அப்போ உலகத்தில் எங்கு யுத்தம் நடந்தாலும் அது அநியாயமாகத்தான் போய் முடியும், நியாயம் கற்பிக்கவே முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்ந்து நம்ம ரமலானுடைய மாதத்தில் ஒரு விளம்பரம் செஞ்சு வர்றோம். இலங்கையில் கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக மாற்றிக்கொண்ட 14 குடும்பங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்கோம். அது சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யானை தொல்லை, மற்ற தொல்லைகள், அவர்களுக்கு அதுக்குரிய வீடு, வாழ்வாதாரம் இல்லாத பெரும் சுமையாக அவர்களுடைய வாழ்க்கை கழிகிற நேரத்தில் அவர்களுக்கான ஒரு 14 வீடுகளை அமைச்சு கொடுக்குற திட்டத்தை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது அத்தனையும் நீங்கள் தருகிற பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனுடைய முதல் கட்டமாக நீங்கள் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களை கொண்டு தற்போது ஒரு பகுதியில் வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிற முதல் கட்டமாக இந்த வேலைகள் தொடர வேண்டும். அதே போன்று அடுத்திருக்கக்கூடிய மீதி உள்ள வீடுகளை எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று தான் உங்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய ஜகாத்து நிதிகளை இந்த மக்களுக்காக தந்துதவ வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை. இஸ்லாத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், ஜகாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு முக்கியமான கூட்டத்தாராக கவனிக்கப்படக்கூடியவர்கள் முஅல்லஃபத்துல் குலூப் என்கிற உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள். உள்ளங்கள் ஈர்க்கப்படுறவங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவங்க. எனவே அவர்களுக்கான இந்த உதவியை, ஜகாத்து நிதியை முன்னால் தெரிகிற நம்முடைய
அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியும், டிபாசிட் பண்ண முடியும். அதே நேரத்தில் சில நாடுகளில் இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தியா போன்ற நாடுகள், மற்ற சில நாடுகள் அந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க. முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அது தொடர்பான வழிகாட்டுதல்களையும் நம்ம உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற செய்திகளை நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த ரமலானுடைய காலத்தில் நிறைய உரைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷுக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற உயர்தரமான உன்னதமான ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம். எனவே இந்த மாதத்தில் நம்ம இபாதத்துக்கள் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதைப் போல இன்னொரு வகையான இபாதத்து தான் நம்முடைய சொத்து செல்வத்தினூடாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவுவது. எனவே அந்த காரியத்துக்கும் உதவுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நான் இருக்கிற பொசிஷனில் கூட பயிற்சியாளர் பிள்ளைகளோட பெரும்பாலும் அவங்களோட பயிற்சி நிலை சம்பந்தமாக தொடர்புபட்டிருக்கிறதால நான் பார்த்தாவது சில விஷயத்தை கேட்குறேன். இப்போ உங்களோட சமயம் சார்ந்து சில ஒழுக்க கோட்பாடுகள் பெண்களுக்கு இருக்குது. ஆனாலும் தற்காலங்களில் பெண் பிள்ளைகள் பொதுவாக முஸ்லீம் பெண் பிள்ளைகள் சில அதில் அவங்களோட சமய ஒழுக்க இதிலிருந்து கொஞ்சம் விடுபட்ட சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்தில் எப்படி அந்த உங்களோட ஒழுக்க கோட்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, இல்லை நீங்கள் அவங்கள இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த இதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி பணிப்பீங்களா? உதாரணத்துக்கு இப்போ அந்த போட்டு வர பருதா கூட மொத்தம் முடிக்கணுமன்றது இப்போ அவங்க விரும்புகிறாங்கல்ல, தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். அடுத்தது இப்போ நாங்கள் ட்ரைனிங் ப்ளேஸ் பண்ணுற கூட இப்போ அவங்களோட பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கிற இடங்களில் ப்ளேஸ் பண்ணிடலாம் விரும்புகிறாங்கல்ல. ஏன்னா கொஞ்சம் தூர இடம் வேண்டாம், பஸ்ஸில் போயிட்டு வரலாம் தானே சார், சும்மா கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படி கொஞ்சம் இதுக்குள்ளே வராங்க அவங்க மற்ற இப்போ மோட்டார் சைக்கிள் ஓடுறாங்க. அப்படி சில இதுகள் அதுலேருந்து கொஞ்சம் சுதந்திரமாகி வராங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களோட சமய ரீதியாக உங்களோட எதிர்காலங்கள் இதை ஏற்றுக்கொள்வீங்களா, இல்லை திரும்ப அவங்கள இல்லை இந்த கட்டுக்கோப்புகளாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அவங்கள ஏதோ ஒரு வகையில் பேரண்ட்ஸ் வழியாகவோ அல்லது அவங்களோட வாழ்க்கை ரீதியாகவோ கட்டுப்படுத்துவீங்களா என்றது என்ற ஒரு இது. உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அவங்களோட கேள்வி என்னென்னா, இஸ்லாமிய பெண்களுக்கென்று இஸ்லாம் மார்க்க ரீதியாக சில கட்டுப்பாடுகள் கடப்பாடுகளை பெண்களுக்கும் இருக்கிறது, ஆண்களுக்கும் இருக்கிறது. ஆடை முறையில் பெண்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பெண்களுக்கு இப்படி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் மாடர்ன் ஆகவும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் சோசியலிசமாக மாறுவோம்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் சுதந்திரமாகணும்னு நினைக்கிறாங்க. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா என்பது தான் கேள்வி. முதலாவது விவகாரம் என்னென்னா பிரதர், இங்கே யாரையுமே நாங்கள் மத ரீதியாக நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஒரு ஆலிமுக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஒரு பள்ளிவாசல் நிர்வாகமும் நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு ரூல் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. ஆரம்பத்தில் மார்க்கம் தெரியாமல் அப்படி சிலது செஞ்சாங்க. ஊர் வளமைன்னு இன்றைக்கும் இருக்குதுல்ல, கோவில் வளமை, இது பள்ளிவாசல் வளமை, இப்படி வச்சுக்கிடுவாங்க. இந்த வளமைகளை இஸ்லாம் இந்த வளமைகளை ஏற்றுக்கிறல. இஸ்லாம் சொல்லுகிற வளமை என்னென்னா, உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வது மட்டும்தான் நபியினுடைய வேலை என்று இஸ்லாம் சொல்கிறது. நாங்கள் எடுத்து சொல்லுவோம், நீங்கள் விரும்பினா ஏற்றுக்கலாம், விரும்பலைன்னா நீங்கள் எந்த வழியை தேர்வு செஞ்சாலும் மறுமையில் தோற்று போவது நீங்கள். இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆடை முறையில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் இந்த கைகள், இந்த மணிக்கட்டுக்கு பிறகுள்ள இந்த பகுதிகளை நீங்கள் திறந்துக்கிறலாம். இதே மாதிரி கரண்டைக்கு கீழுள்ள பகுதிகளை திறந்துக்கிறலாம், முகத்தை திறந்துக்கிறலாம். மற்ற பகுதிகளை பெண்கள் உடலை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எப்படி மறைக்கணும், எந்த ஆடையால் மறைக்கணும்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் தங்கச்சிகள் எல்லாருமே ஹபாயாங்கிற ஒரு கருப்பு நிற ஆடை, அந்த பிள்ளை வந்து கலரில் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரியான ஆடைகளை அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இதுதான் இஸ்லாமிய ஆடையா என்று பார்த்தீங்கன்னா இதுதான் இஸ்லாமிய ஆடை இல்லை, உடம்பை மறைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு உதாரணமாக ஒரு சல்வாரை உடுத்து இறுக்கம் இல்லாமல் உடம்பை ஒரு பெண்ணுக்கு மறைக்க முடியும்னு அவன் நினைப்பான்னா தலையை மறைச்சாச்சு. இப்போ நான் சொன்ன விதத்தில் உடம்பை மறைக்க முடியும்னு அவன் நினைச்சான்னு சொன்னால் அது இஸ்லாமிய ஆடை தான். இஸ்லாம் வந்து கோட்பாட்டை தான் சொல்லுது. இவங்க ஏன் அப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா இது ஈஸியாக இருக்கும், அதுக்காக பண்ணுறாங்க, வேறு எதுக்கும் பண்ணலை. வீட்டில் கொண்டு மாட்டி வச்சிடலாம், கழுவிட்டாங்கன்னா மாட்டி வச்சிருவாங்க, அப்படியே மாட்டிக்கிட்டு வந்துடலாம், ஈஸியாக இருக்கும், அதுக்காக வேண்டி போடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்துலலாம் கலரில் உடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கருப்பில் உடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் எல்லாம் கலரில் உடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் மாறிக்கிட்டு வருது. இந்த ஆடை முறையில் இது இப்படி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மறுமையில் வெற்றி கிடைக்கும்.
உலகத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை இஸ்லாம் எங்க மக்களுக்கு சொல்லுகிற தத்துவம். நான் இதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது என்று ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அதை யாரும் இங்க போய் வலிக்கட்டாயமாக திணிக்க முடியாது. இஸ்லாத்தில் மார்க்கத்திலேயே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த மார்க்கத்தில் லா இக்ராஹ ஃபித்தீன், குர்ஆன்ல அரபு வாசகத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ஒருத்தர் ஒரு முஸ்லீம், நான் முஸ்லீமா இருக்கிறேன், நான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் ஹிந்துவா மாறப்போறேன்னு, இறைவனுக்கு ஏதாவது குறையா? இறைவன் நீ இப்படி இருந்தா உனக்கு சொர்க்கத்தை தருவேங்கிறாரு. நீ போக நினைச்சா போ, மறுமையில் உன்னை பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். மார்க்கத்தையே மாத்திக்கிற நினைச்சாங்கன்னா அது அவர்களை பொறுத்தது. ஆனால் இந்த வழிகாட்டுதல் அவர்களுக்கு இந்த உலகத்தில் நல்லதா கெட்டதா லாஜிக்கை தான் நாங்கள் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நவீன யுகத்திலேயே ஆடை ஒழுங்குல ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணுங்கிறத யார் தீர்மானிக்கிறா என்று பார்த்தீங்கன்னா, பெண்ணு தான் யதார்த்தமாக தீர்மானிக்கிறாவான்னா பெண்ணு தீர்மானிக்கலை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில இடங்களில் பெண்ணு தீர்மானிக்கிறாங்க, பெரும்பாலும் ஊடகங்களும் ஆண்களும் தீர்மானிக்கிறார்கள். ஊடகங்கள் உதாரணமாக ஒரு விளம்பரம் என்று வந்தால் விளம்பரத்துக்கு யார் காட்சிப்படுத்த, ஒரு கார் விளம்பரங்க, மாருதிக்கு விளம்பரம் பண்ணணும், பிஎம்டபிள்யூக்கு விளம்பரம் பண்ணணும். பிஎம்டபிள்யூக்கு விளம்பரம் பண்ணனா நல்லா ஓடுது, நல்லா டிரைவிங் பண்ணலாம், இப்படி தானே விளம்பரம் பண்ணணும். அது எதுக்கு ஒரு மாடலை கொண்டாந்து வச்சு விளம்பரம் பண்ணுறான்? ஒரு அரை குறை ஆடையோட ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டாந்து வச்சு விளம்பரம் பண்ணுவான். என்ன காரணம்னா இப்படி காட்டு, அவளுக்கும் அந்த காருக்கும் சம்மந்தம் இருக்குதா? சம்மந்தம் கிடையாது. அவளை அழகாக காட்டினதுனால கார் நல்லா ஓடுமா? ஆக்சிடென்ட் ஆகாதா? இன்னும் சொல்ல போனால் அவளை முன்னாடி வச்சா தான் ஆக்சிடென்ட்டே ஆகும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஒரு மாடலை கொண்டு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. சோப்பு இருக்குது, என்னைக்காவது ஒரு சோப்புக்கு ஒரு ஆம்பளை விளம்பரத்துக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? ராணி சோப்பில் இருந்து இன்னைக்கு இருக்கிற சன்லைட் வந்து சட்டை துவைக்கிறது, ட்ரெஸ்ஸு, அதுக்கே யார் வந்தா சன்லைட் ஒரு பொம்பளை பிள்ளைய தானே கொண்டு வந்தாங்க. என்னைக்காவது ஒரு ஆம்பளையை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வரலை. ஒரு வாட்ச் விளம்பரம் யாரை கொண்டு வருவாங்க? பொம்பளை. ஈவன் இந்த மைக்க விற்கணும்டா கூட அழகான குரலில் பாடுகிறார் என்று ஸ்ருதிஹாசனை கொண்டாந்து வைப்பாங்க, அல்லது வேறொரு நடிகையை கொண்டாந்து வைப்பாங்க. என்ன காரணம்னா இது யாருடைய திட்டம்? இதெல்லாம் எடுக்கக்கூடிய முக்காவாசி டைரக்டர் யாரு? பொம்பளையா ஆம்பளையா? சினிமாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான 100க்கு 99% சினிமா டைரக்டர்ஸ் யாரு? ஆண்கள் தானே. பொம்பளை அங்கே இங்கே ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களில் வந்து மேலே வரக்கூடிய சில பெண்கள் இருக்கிறாங்களே தவிர, ஈவன் ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யாவாலேயே சினிமா துறையில் முன்னுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னா ஆதிக்கம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம தான் தீர்மானிக்கிறோம். இப்படி தீர்மானிக்கிற இடத்துல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ தீர்மானிக்க முடியாது, அவள் தீர்மானிச்சு கொடுங்க. கட்டளை இது, உடலை மறைச்சிக்கிறேன்னு. உதாரணமாக நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். நடிகை மோனிகா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நடிகை மோனிகா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க இது மாதிரி ஆடை அணிஞ்சிக்கிட்டு வருவாங்க. ஏன் நீங்கள் இப்படி ஆடை அணிஞ்சிக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது, நான் நடிகை, ரொம்ப சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, 4 இடத்துக்கு போகும்போது நான் நடிகைங்கிறதுனால சில்மிசம் பண்ணுறாங்க, அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க, வேறு விதமாக பார்க்குறாங்க. அப்போ அவளாக உணர்கிறாள், என்னை வந்து இப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்கக்கூடாது, எனவே நான் வந்து என்னுடைய ஆடை முறையை மாற்றிக்கிட்டா எனக்கு பாதுகாப்பு நினச்சிக்கிட்டு அவங்க யாருமே போய் மோனிக்காக நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டியே இனிமேல் அபாயா தான் போடணும்னு யாரும் சொல்லல. அவள் போட்டுக்கிட்டே தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தா. அதே மாதிரி லாரன் பூத்து வந்தாங்க. எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு, இன்னைக்கும் இஸ்லாத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமியர் தான். இஸ்லாத்துக்குள்ளே அவருடைய மனைவி அந்த மாதிரி ஆடைகள் தான் கொடுக்குறாங்க. அவர் இசையமைச்சுக்கிட்டே இஸ்லாமியராக இருக்கிறாரு. நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, இசையை விடலைன்னு சொன்னால் கொண்டு விடுவோம்னு யாராவது சொன்னாங்களா? அது அவர் இறைவனுக்கும் அவருக்கும் உள்ளது. யாரும் மார்க்கத்தை திணிக்க முடியாது. ஆனால் இந்த ஆடையினால நலவா கெடுதியாங்கிறத நம்ம லாஜிக்கலி பார்த்தோம்னா நாங்கள் நினைக்கிறோம் நலவுன்னு. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கே தெரிந்த ஏற்றுக்கொள்ள முடியாத, காலம் கடந்து மன்னிக்க முடியாத ஒரு படுகொலை தான் சகோதரி வித்யாவினுடைய படுகொலை. யாழ்ப்பாணத்தில் ஓஎல் மாணவி, ஓஎல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், வித்யா படுகொலை செய்யப்பட்டாங்க. யாராவது ஜீரணிக்க முடியுமா? சீமாவினுடைய மரணத்தை யாராவது ஜீரணிக்க முடியுமா? இப்படி இலங்கையில் நடந்த இந்த படுகொலைதாரிகள் சொன்ன வாக்குமூலங்கள் என்னங்கிறத நீங்கள் எடுத்து பாருங்க. காமுக பார்வை எங்கிருந்து உருவாகிறது என்கிறத பார்க்குறாங்க. அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இப்படி ஆடை அணிஞ்சா எங்கள் மாடலாக இருக்கிறோம், அழகாக இருக்கிறோம்னு சொன்ன யாராவது அதே ஆடையோட அரசியலுக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? உண்மையிலேயே ஹிருணிகா பிரேமச்சந்திர ஒரு மாடல் அழகியா இல்லையா? அவள் அரசியலுக்குள்ளே வரும்போது எப்படி வந்தா? அந்த பிகினி ட்ரெஸ்ஸோட வந்தாளா? சந்திரிகா அம்மையார் மாதிரி சாரி உடுத்து என்ன பண்ணாங்க? சாரியை உடுத்தி இது வரைக்கும் கையை மறைச்சிக்கிட்டு இன்றைக்கும் அவங்க சாரியோடு தானே இருக்கிறாங்க. ஹிருணிகா பிரேமச்சந்திரியா இருந்தாலும் சரி, சந்திரிகா பண்டாரநாயக்கியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு நடிகையாக இருக்கிறாங்க.
அரசியலுக்குள்ளே வர்றாங்க. வரும்போது ஆடையை அவங்க மாற்றிக்கிறாங்க. ஏன் மாற்றுறாங்கன்னா நடிப்புக்கு இது உகந்ததுன்னு நினைக்கிறாங்க, யதார்த்தத்துக்கு இது நல்லதில்லை. அப்போ யதார்த்தத்துக்கு மாற்றுவோம்னு மாற்றுறாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ யதார்த்தமாக இருந்துட்டு போயிரு. டெல்லிங்கிறது கொழும்பு மாதிரியா? இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி. டெல்லியிலேயே மருத்துவக் கல்லூரி மாணவி ஓடுகிற பஸ்ஸில் 9 பேரால் கற்பழிக்கப்பட்டாங்களா இல்லையா? கற்பழிக்கப்பட்டவர்கள் கொடுத்த வாக்கும், அதில் 3 பேர் மேபி செத்துட்டாங்க, மற்றவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கொடுத்த வாக்குமூலம் இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவங்கள எங்களுக்கு கவர்ந்தது, அப்படியானது இப்படியானது, இந்த மாதிரி இந்த கற்பழிப்புகள், இந்த மாதிரி விவகாரங்கள் அரபு கண்ட்ரியில் ஒப்பீட்டளவில் ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஆண்களுடைய இந்த பார்வைக்கு மறைப்பு போடப்பட்டிருக்கு. விளம்பரங்களில் இப்போ சில அரபு நாடுகள் இந்த செகுலரிசம் உள்ள வர்றதுனால அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கும் ஈரானில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விளம்பரத்தில் கூட பொம்பளை பிள்ளைகளை காட்ட முடியாது, ஆப்கானிஸ்தானில் காட்ட முடியாது. அதை தான் விமர்சிப்பாங்க. ஆப்கானிஸ்தானில் பொம்பளை பிள்ளைகளுக்கு டிவியில் நடிக்க முடியலைம்பாங்க. அது சில கட்டுப்பாடுகள் அவங்க மார்க்கத்தை புரியாமலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேற. ஆனால் சில கட்டுப்பாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்டுப்பாடுகள் நல்லதா கெட்டதா, சமூகத்துக்கு உகந்ததா இல்லையா, நடைமுறை சாத்தியப்பட்டதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா சாத்தியப்பட்டது. அதை மீறி சில பிள்ளைகள் நான் கொஞ்சம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினச்சா இறைவனுக்கும் அவளுக்கும் உள்ளது, நமக்கு உள்ளது கிடையாது. நாங்கள் இப்போ நீங்களே பார்ப்பீங்க, நிறைய இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் எத்தனையோ பிள்ளைகள் ரோட்டில் வேறு மாதிரி உமாரியா இருக்கிறாங்கல்ல, பாடகி உமாரியா, அவள் முஸ்லீம் பிள்ளை தானே. பாடகி உமாரியா சிரசில் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாள். அவள் யார்? முஸ்லீம் தாப்பனுக்கு பிறந்த முஸ்லீம் பிள்ளை தான். ஆனால் யாராவது உமாரியாவை கொலை மிரட்டல் விடுத்தார்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட மாட்டீங்க. என்ன அது? அவ தேர்ந்தெடுத்து கொண்டது, இதை இவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டது. இஸ்லாம் சொல்வதை நீங்கள் தேர்ந்தெடுக்கவும் முடியும், தேவையில்லை என்று ஒதுக்கவும் முடியும். நாளை மறுமையில் இதை தேர்ந்தெடுத்தால் நன்மை என்று இறைவன் சொல்லுகிறான். உலகத்திலும் பல நன்மைகள் இருப்பதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அது கொடுக்கப்படுகிறதே தவிர நாங்கள் யாருக்கும் எந்த திணிப்பும், எந்த மதரசாலையோ எந்த பள்ளிவாசல்லையோ ஒரு புள்ள சல்வாரை உடுத்துக்கிட்டு போகிறான், அபாயா உடுக்கலன்னு பள்ளியிலேருந்து உங்களை நாங்கள் இடைநீக்கம் பண்ணுறோம்னு சொல்லலாம் பண்ண மாட்டாங்க. மரணிச்சா அவங்கள அடக்க மாட்டோம்னுலாம் பண்ண மாட்டாங்க. இலங்கை வரலாற்றில் மரணித்தவர்களுடைய உடலை பொறுப்பேற்க முடியாது என்று இஸ்லாமிய சமூகம் சொன்ன ஒரே சந்தர்ப்பம் ஜஹ்ரானையும் அவனுடைய ஆட்களை மட்டும்தான். அவங்க இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை இப்படி ஒரு மாபாதகத்தை செஞ்சுட்டாங்க, பாடியை எங்களுக்கு வேணாமன்ட்டோம். அது இல்லாமல் அறகுறையாக கொடுத்துட்டு போறா, ஊருக்குள்ளே வேற மாதிரி நடந்திருப்பா, அவன் மௌத்தா போனாலும் கூட அடக்கிடுவோம். அந்த மாதிரி பார்வை கிடையாது, அது இறைவனோடு சம்பந்தப்பட்டது. களவாஞ்சிக்குடியை சேர்ந்த நான், ஓகே, பேர் மோகன். நீங்கள் சொன்னீங்க இப்போ சார் மக்காவிலே அந்த கவுடா வளம் வந்தார்கள் என்று, அதுக்குள்ள அது வரும் தூணா இல்லை அது வர என்ன நிற்கிது? கேள்வி புரியல. ஓகே, அதை பற்றி கேட்குறீங்களா? ஓகே. காபத்துல்லா மக்காமா நகரத்தில் ஒரு சதுர வடிவ கட்டிடம் இருக்கிறது, அது என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குது என்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. முதலாவது விவகாரம் என்னென்னா, ஐயா, நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் எப்படி அமைச்சுக்கிறோம்னா, ஒரு யூனிஃபார்முக்காக சூரியன் மறைகிற மேற்கு திசையை நோக்கி நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த மேற்கு திசையில் தான் கஅபா என்கிற ஆலயம் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அதை நோக்கி தான் தொழுவாங்க. கஅபாவில் மட்டும்தான் அதை எல்லா பக்கமும் நோக்கி தொழுவாங்க. இலங்கையில் அங்கிருந்து இங்கேருந்து அங்கே தொழ மாட்டோம். சூரியன் எந்த பக்கம் மறையுதோ, மேற்கு திசை எதுவோ அந்த திசையை நோக்கி இப்போ மொபைல் ஃபோனில் வச்சு பார்த்துடலாம் கஅபா எங்கே இருக்குதுன்னு காட்டிடும். பார்த்துட்டு கஅபா இருக்கிற திசையை நோக்கி நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால் தொழுவோம். அது கஅபாவை தொழுகிறோம்ன்ற அர்த்தமும் இல்லை, திசையை தொழுகிறோம்ன்ற அர்த்தம் இல்லை. ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு பக்கமாகத்தான் இப்படித்தான் தொழுகிறோங்கிற யூனிஃபார்முக்காக தொழுகிறோம். பாங்கு சொல்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா நாட்டிலையும் அரபில் தான் பாங்கு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டக்களப்பில் இன்றைக்கி இருக்கிறோம்ன்றதுக்காக அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் பள்ளிவாசலில் சொல்ல மாட்டாங்க. இங்கேயும் அல்லாஹ் அக்பர்னான்னு சொல்லுவாங்க, அரபு நாட்டிலையும் அல்லாஹ் அக்பர்னான்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்திலையும் ஆங்கில மொழியில் சொல்லாமல் அரபில் தான் சொல்லுவாங்க. ஒரு யூனிஃபார்முக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படையில் மக்கமா நகரத்தில் காபா என்கிற ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை நோக்கி தான் நாங்கள் தொழுகிறோம். அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த ஆலயம் அப்போ எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு என்று பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஆதாம், முதல் மனிதர் ஆதாம், அவங்களுடைய மனைவி ஏவாள், இது நம்ம எல்லோரும் நம்புகிற, பெரும்பாலானவங்க நம்பக்கூடிய நம்பிக்கை. இஸ்லாமும் முதல் மனிதராக ஆதாமை தான் கற்றுத்தருகிறது. ஆதாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படுகிற போது வணங்குவதற்காக எழுப்பிய முதல் ஆலயம் அதுதான். ஆதாம் தான் முதல்ல எழுப்புறாங்க.
அதற்கு பிறகு அது சிதிலமடைந்து போகிறது. இப்ராஹிம் ஆபிரகாம் வர்றாங்க. இப்ராஹிம் அவருடைய மகன் இஸ்மாயிலரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் பண்ணி கட்டுறாங்க. அதற்கு பிறகு மக்காவினுடைய மக்கள் கட்டினாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற காபா ஆலயம் வந்து பேஸ்மெண்ட்டு ஆதாம் கட்டியது, மேலே இருக்கிறது எல்லாமே மக்காவை சேர்ந்த. இப்போ நாங்கள் முஸ்லீம்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் காபிர்கள் என்று அரபில் சொல்லுவாங்க. காபிர்கள்னா கெட்ட வேடெல்லாம் இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்கள் அர்த்தம். முஸ்லீம் நான் முஸ்லீம் என்று சொல்கிறோம்ல, அது மாதிரி முஸ்லீமுக்கு எதிர்ப்பதம் என்ன? காபிர்னா ஏற்காதவர்கள். இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அதனால முஸ்லீம். இஸ்லாத்தை ஏற்றுக்கலன்னா அவர் காபிர். அரபு வேடது. இஸ்லாத்தை ஏற்காதவர் என்று தமிழில் சொன்னால் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இஸ்லாத்தை ஏற்காதவர் காபிர்னு சொன்னால் அதனை காபிருங்கிறியே அப்படின்றவாங்க. அது கெட்ட வார்த்தை ஒன்றும் கிடையாது, இப்படியான வார்த்தை. அப்போ மக்காவினுடைய காலத்தில் இன்னைக்கு நாங்கள் யாரை காபிர்னு சொல்கிறோமோ அவங்க தான் அந்த ஆலயத்தை கட்டினாங்க. முகமது நபி கட்டலை, அவங்க கட்டிய ஆலயம் தான் இன்றைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு புனர் நிர்மாணங்கள் நடந்தது. அந்த ஆலயத்துக்கு உள்ளதான் இப்போ ஆதாமுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்குள்ளே தானே நாங்கள் தொழுகிறோம். பள்ளியை கட்டி போட்டு வெளியே தொழுகிறோமா? வெளியே தொழலை, பள்ளிக்குள்ளே தான் நாங்கள் தொழுவோம். இப்படி பள்ளி இருந்தால் 4 செவர் இருக்கும், உள்ளே தான் தொழுவோம். இது மாதிரி ஆதாமுடைய காலத்தில் அந்த செவ்வக வடிவ கட்டிடத்துக்கு உள்ளே தான் தொழுதாங்க. அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய காலத்திலையும் அதுக்குள்ளே தான் தொழுதாங்க. பிறகு வந்த பல ஆயிரக்கணக்கான காலங்களையும் அதுக்குள்ளே தான் தொழுதாங்க. ஈவன் முகமது நபி அவர்களுடைய காலத்திலையும் அதுக்குள்ள தொழுத சந்தர்ப்பங்கள் தான் இருந்தது. பிற்பட்ட நாட்களில் மக்கள் ஜனத்தொகை பெருகி அதிகரித்ததோட என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதை சுற்றி தொழுகிற அந்த கட்டமாக மாறிடுச்சு. உள்ளே போய் தொலை போனால் எல்லாருக்கும் தொழ முடியாது. அதனால தான் அந்த செவ்வக வடிவ கட்டிடத்தை பக்கத்தில் இன்னொரு பாதி அரைவட்ட வடிவத்தில் ஒரு கட்டிடம் சின்னதாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே தொழுகிறதுக்கு முண்டி அடிப்பாங்க. ஏன்னு கேட்டால் அதுக்குள்ளே தொழுதா உள்ள தொழுத மாதிரியான நன்மை கிடைக்கும் என்று முகமது நபி சொல்லியிருக்கிறதுனால அந்த ஏரியாவில் தொழுகிறதுக்கு முண்டி அடிப்பாங்க. எனவே ஆட்கள் அதிகமானதுனால இப்போ அதுக்குள்ளே ஒரு தடவை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமதானுடைய 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க மக்காவில். 25 லட்சம் மக்கள் அந்த செவ்வக வடிவத்தை கட்டிடத்துக்குள்ளே சொல்ல முடியுமா? சான்ஸே கிடையாது. அதனால் வெளியில் நின்று தொழுகிறோம், உள்ளே எதுவுமே கிடையாது, வெறும் கட்டிடம். அந்த காலத்தில் இருந்த லைட்டுகள் இருக்குது தெரியுமில்ல. இப்போ கோவில்களுக்குள்ள பழங்கால லைட்டுகள் இருக்கும்ல, அது மாதிரி யூடியூப்லேயே அந்த வீடியோக்களை பார்க்கணும், உள்ளே என்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த பழங்கால விளக்குகள் இருக்கிறதே தவிர ஆரம்பத்தில் என்ன இருந்ததுன்னா சிலைகள் இருந்தது. அதற்குள்ள முகமது நபி ஏகத்துவத்தை போதிச்சவங்க தானே. நாங்கள் எங்களுடைய திருமறை குர்ஆன் ஆபிரகாமும் ஏகத்துவத்தை போதித்ததாக சொல்கிறது. அதே போன்று எல்லா இறைவனுடைய தூதர்களும் ஏக தத்துவத்தை போதித்ததாக சொல்கிறது. அப்படி இருக்கும்போது ஏக தத்துவத்தை போதித்த நபிமார்களையே சிலைகளாக வடித்து வணங்குகிற மக்களாக அவங்க மாறிட்டாங்க. முகமது நபி ஆட்சியை கைப்பற்றி அரபு தேசம் முழுவதும் முகமது நபியுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு. மக்கள் எல்லோருமே இஸ்லாமியர்களாக மாறிட்டாங்கன்னா மக்கள் ஒட்டுமொத்தமாக மாறினதுக்கு பிறகு அவங்க அவருடைய மதத்தையே மாற்றி கொண்டதுக்கு பிறகு சிலைகள் தேவையா? அவங்களுக்கு சிலைகள் தேவைப்படலை. உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஹிந்துவாக மாறிட்டேன், எனக்கு பள்ளி தேவையா? எனக்கு கோவில் தானே தேவை. அப்போ நான் பள்ளியை உடச்சி வீசி விட்டு கோவிலை கட்டிட்டு போயிடுவேன். இது மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோட காபா ஆலயத்துக்குள்ளே இருந்த சிலைகளை எல்லாம் எடுத்து ஓரம் கட்டிவிட்டு அதை வணங்கக்கூடிய இடமாக, இஸ்லாம் சொல்லுகிற வழிப்படி வணங்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றிக்கொண்டார்கள். இப்படித்தான் காபா ஆலயம் செய்யப்பட்டது. அதில் நீங்கள் பார்க்கலாம், மேலதிகமாக சொல்லிடுறேன். அதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மூலையில் ஒரு கருப்பு கல் இருக்கும். கருப்பு கட்டிடம் தான் அது. மூலையில் இன்னொரு கருப்பு கல் இருக்கும். அதுக்கு ஹஜருல் அஸ்வது அப்படின்னு பேர். அஸ்வதுன்னா கருப்பு கல்லுன்னு தான் பேரே அதுக்கு. அந்த கருப்பு கல்லை போய் முஸ்லீம்கள் முத்தமிடுற காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ முத்தமிடுறாங்கன்னா அப்போ அதை வணங்குறாங்களா என்று நம்ம புரிஞ்சுக்கிற கூடாது. நாங்கள் எங்கேயுமே அந்த கட்டிடத்தை வணங்கவும் இல்லை, அந்த கருப்பு கல்லை வணங்கவும் இல்லை. இஸ்லாத்தினுடைய 2வது ஆட்சியாளர் உமர் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கல்லை பார்த்தே பேசுவாங்க. நீ ஒரு கல்லுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் முகமது நபி உன்னை தொட்டு முத்தமிட்டதுனால தொட்டு முத்தமிடுறோமே தவிர உன்னை நாங்கள் வணங்கவில்லை. எனவே அங்கே இருக்கக்கூடிய கட்டிடத்தை நாங்கள் வணங்கவும் இல்லை, அந்த கல்லை நாங்கள் வணங்கவும் இல்லை, எதை நாங்கள் வணங்கவும் இல்லை. அதுக்குள்ள வெறும் கட்டிடமாக இருக்குது. சரியா? இவ்வளவு நேரமாக எங்களோட இருந்து எங்களுடைய இந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டதற்கு உண்மையிலேயே உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. நேரம் முடிகிற காரணத்தினால நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ள தயாராகிறோம். இந்த நேரத்தில் கேள்வி கேட்ட சகோதரர்களுக்கு திருமறை குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு நான் அன்பளிப்பு செய்ய விரும்பினா நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். கேள்வி கேட்காத சகோதரர்களுக்கும் குர்ஆன் விருப்பம்னா நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டதுக்கு நாங்கள் அதில் பதில் இருக்கிறது. குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பும் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய என்ன கருத்துக்களை சொல்கிறோம் என்கிறதையும் அதில் தொகுத்து இருக்கிறோம். ஃப்ரீ டைமில் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களை விட உங்களுக்கு இஸ்லாம் புரிஞ்சிடும். இதுதானே அப்போ நமக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் தீர்க்கப்படுகிற போதெல்லாம் இன்னும் நம்முடைய உறவு வலுப்பெறும். சரியா?